ஒருத்தர் ரக்ஷாசனுக்கு பூ எடுத்து மறைக்கிறான். ஒவ்வொருத்தர் ஆனாலுக்கும் ஒரு கைங்கரியத்தை எடுக்கிறான். அத்தனை பேரும் குடும்பமே ஒன்னா சேர்த்துடுது, உண்மையே ஒரு குடும்பமா திரட்டிடுது. அத்தனை பேரும் இந்த 2 நாள் நாங்க இதுக்காக எடுத்து வச்சுக்கோங்கிறா. இப்படி குடும்பமே ஒற்றுமையா இருக்கிற மாதிரி ஒரு குடும்பத்தை கொடுத்து சத்சங்கத்தை கொடுத்து ஈசன் இந்த இறையை விடுதலை அப்படின்னு சொல்லி பிளானெல்லாம் போட்டு உட்காந்துச்சு. நமக்கு ராமாயணம் நிறைய இருக்குது, அது சரித்திரத்தை நடத்தி அதை சொல்றதுக்கு ஒரு குருநாதனை இருந்து அவர் ஆள் அனுப்பிச்சு வச்சு நான் உனக்கு கதை சொல்றேன் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சு இவங்களவும் கொடுத்து நம்ம சௌக்கியமா வச்சிருக்காரு. வெளியில வந்தாலும் அம்மாவோட வயதுக்குள்ள எவ்வளவு சௌக்கியமா இருந்தோமோ அவ்வளவு சௌக்கியமா வச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு ஜீவராசியுமே அந்த சௌக்கியமும் புரிஞ்சுட்டவன் இன்னும் ப்ரோசானாங்க. இவ்வளவு கருணை படத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ணலையே. ஜீவ மாத்திரம் பிறந்துட்டாலே லோகத்துல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுனாலயே நம்ம எல்லாரும் அவருக்கு கடமைப்பட்டவரா இருக்கணும். ராமருக்கு கடமைப்பட்டவரா நம்ம எல்லாரும் ஆகிறதுனால சாத்திய விஷயமாகும். ராமருக்கு நம்ம எல்லாருமே கடமைப்பட்டவாமா ராம காரியமா போயிருக்கீங்க, அப்புறம் மண்டி லிஸ்ட் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி சொல்றார். அவ சில பேர் ப்ரோக்ராம் பண்ணிட்டா மாத்த முடியாது. அவளை தேவதைகள்லாம் ப்ரோக்ராம் பண்ணிருப்பான். நீ வாயை குழந்தைன்னு நீ வாய்க்குள்ள போயே ஆகணும்னு சொல்லி என்ன பண்றாரு? அதெல்லாம் முடியாது. நான் இப்ப வாயை குழந்தை நீ வாய்க்குள்ள போகணும், இந்த பக்கம் போறவாடா என் வாயில விழாணும்னு நான் வரம் வாங்கி இருக்கேன். இப்படி சில பேர் அவ வாயில விழாம ஒண்ணுமே முடியாது. அது மாதிரி அவளும் வரம் வாங்கி இருக்க பார்த்தா சரி எப்படி அண்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு வாயில தானே அவன் சரி என்னோட சரீரத்தை முடிஞ்ச அளவுக்கு நீ வாயை தரமா அப்படின்னா ஒரு 10 யோஜனை தூரம் வளர்ந்தார். உடனே அவன் 10 யோஜனை கவர் பண்ற மாதிரி 20 யோஜனை தூரம் வாயை தந்தான். உடனே ஹனுமான் 30 யோஜனை தூரம் வளர்ந்தார். அவன் 40 யோஜனை தூரம் வாயை தந்தான். 50 யோஜனை தூரம் வளர்ந்தார். அவன் 60 யோஜனை தூரம் வாயை தந்தான். 70 யோஜனை தூரம் வளர்ந்தார். அவன் 80 யோஜனை தூரம் வாயை தந்தான். 90 போனார். அவன் 100. இந்த 100 இப்படி திறந்ததுக்கு இப்படி திறந்திருந்தா ஈஸியா வெற்றி கட்டி போயிருக்கும். இப்படி திறந்து இந்த வெற்றிகளா வாயை திறந்துட்டான். அது சாண்டதான் இருக்காங்க 100 யோஜனை. அதனால நினைச்சிருக்கா 110 போகிறார். நான் அப்படி மேல 120 போனாலும் அங்க பார்த்துட்டே இருக்க டக்குன்னு ஒரு கட்டகர ரூபத்தை எடுத்துல வாழைக்கு போயிட்டு வெளியில வந்துட்டாங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ரூபத்தை எடுத்து நம்ம வைக்கணும்? இந்த தவணே போயிட்டு வந்துக்கலாம்னா ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்லுவாங்க, ரொம்ப பெருசா இருந்தா எச்சவரான அவ வாய்க்குள்ள போயிட்டு வெளியில வந்துட்டார் ஆஞ்சநேய சுவாமி. ரவிஷ்டோஸ்மி தேவக்கம் தாட்சா கமிஷ்யேத்தவையே அம்மா இந்த வரம் சம்பளமாச்சா? இந்த வாய்ப்புள்ள வரணும் தானே வரம். வாய்ப்புள்ள முடிஞ்சு போச்சு கிளம்புறேன். அதுதான் தெரியும் அப்படிங்கிறோம் இல்லையா? எவ்வளவு புத்திசாலித்தனமா தெரியும். சில விஷயங்கள் அந்த மாதிரி குடும்பத்தையும் சரி ஆபீசஸ்லயும் சரி கொஞ்சம் நாசூக்கா ஹேண்டில் பண்ணணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்களேன். நம்ம கத்துற கட்டையா என்ன இவரோட சண்டை போட்டு ஏதாவது சண்டைக்கு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அனாவசியமா சண்டை தானே இருக்கும். அவ்வளவுதானேம்மா அங்கேனா போச்சு அப்படின்னு வாய்ப்புல போகணும் தானே சொன்னேன். வயிற்றுல போகணும்னு சொல்லிடுமா வாய்ப்புல போயிடும் அப்படின்னு அதுல ஒரு லுக் போல கண்டுபிடிச்சிட்டாரு பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது. இப்படியா ஆஞ்சநேய சுவாமி அப்படி உள்ள போயிட்டு அவன் வெளியில வந்தார். அவனுக்கு சேர்ந்து கிளம்பினார். உடனே தேவதைகள்னா சந்தோஷப்பட்டான். இந்த இடத்துல அடியனுக்கு தோணும், இந்த தடை இல்லையா இது அதி தெய்வீகமான தடை. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தெய்வம் ஒரு தடை பண்ணிது அப்படின்னா அது நமக்கு ஒரு சௌகரியத்துக்காக தான் தடை பண்றது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அடுத்த ஒரு தடை வருது, அதுல யோசிக்கவே டைம் கிடையாது. சிந்திக்கா பிளானிங் சிந்திக்காவோட யோசிச்சா பிளான் பண்ண எதுக்குமே டைம் கிடையாது. அப்படியே எடுத்து வாழ்க்கை போட்டு முடியும். அசால்ட்டா அப்படி டவால் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கும். அந்த சமயத்துல சட்டுன்னு முடிவு எடுத்தோம்னா அதுக்கு ஒரு நிகழ்த்தல் மாதிரி ஏற்கனவே சிறந்த வாய்ப்பு போய் வந்துட்டாரு. அந்த சமயத்துல அந்த டீம் பிளான் எல்லாம் பண்ணிக்கலாம். அதனால அடுத்த ஒரு ஈவெண்ட் வரைச்சே அது ரொம்ப சுலபமா போயிடும். சோ லைஃப் ஒரு கஷ்டம் வந்து ஒரு பெரிய கஷ்டத்துக்கு முன்னாடி தெய்வம் கொடுக்கக்கூடிய பிராக்டிஸ் எவ்ரிதிங் இஸ் லைக் ரிவிஷன் எக்ஸாம் ஆஃப்டர் அரவணை எல்லாத்தையும் எடுத்து போயிடும். எக்ஸாம் நம்ம ஒழிக்கிறதுக்காக எக்ஸாம் சேட்டையாகி வெளியில வந்து அது வரட்டும். நான் உன்னோட ரெசல்ட் ப்ரிப்பேர்டா இருந்தேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எழுதி வந்து வருவேன் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி எழுதணும். அவர் அடுத்தது சிந்திக்கைங்கிற தர அது அதி ஆசுமிகமான அசுர சக்தியால தீய சக்தியால வரக்கூடிய தர. நம்ம லெவலுக்கு அதெல்லாம் வராது. தீய சக்திகள்லாம் நம்ம பார்த்து பயப்படணும். அவ்வளவு தர்மாத்மாவா இருக்கு. ஒரு காரியம் பண்ண போறேன் தடை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தடை வருது கவலைப்படாது, சந்தோஷம். நல்ல காரியம் தான் இப்போ தடை வருது அப்படின்னா நம்ம நல்ல காரியம் பண்றோம்னு அர்த்தம். திருப்தியா பண்ணணும், மேல மேல பண்ணணும். தடை எவ்வளவு வருதோ அவ்வளவு ஜாலியா இருக்கணும், அவ்வளவு உற்சாகமா இருக்கணும். ஏன்னா நிறைய நல்ல நல்லோட ரேஞ்ச் மேல ஏற தடையோட ரேஞ்ச் ஜாஸ்தியா இருக்கும்.
அடுத்தடுத்த சேலஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம உருவாக்கி போதா எல்லாமே மைண்ட் லெவல் ஆஃப் பர்செப்ஷன் இருக்கு. இது வந்து இனிமே பண்ண வேண்டாம்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு மூடி வைக்கணும்னாலும் மூடி வச்சிருக்கான். ஆனா எதுக்காக கிராஸ். அப்ப நம்ம தைரியமா கிராஸ் பண்ணலாம். ராமா 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 என்றே தாண்டி விடலாம், தாண்டி விடலாம், கடலை தாண்டி விடலாம், கடலை தாண்டி விடலாம், தாண்டி விடலாம், கடலை தாண்டி விடலாம். அந்த இடத்துல அண்ணா ஒரு அடுத்த வரைக்கும் கேட்கிறவங்க அண்ணா ஒரு ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுவோம். பாரமற்ற சந்தார கடலை தாண்டி விடலாம், அது போய் கவலைப்படுற அந்த அந்த சம்சாரத்துல சமையத்து சாரமா அதுல ஆகணும்னா ராமன் ஒரு ஓடக்காரன் ஓடிப்பிடியுங்கள், ஓடிப்பிடியுங்கள், ராமன் ஒரு ஓடக்காரன் ஓடிப்பிடியுங்கள், ராமா 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 என்று தாண்டி விடலாம், ஹரே ராமா ராமா தாண்டி விடலாம். எப்ப ராமன் ஓடக்காரன் கிடைச்சிட்டாரோ இது ஒரு பாரமா நமக்கு அவரோட லெவலுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சௌக்கியமா தாண்டிடலாம். கிடைச்ச வாழ்க்கை இல்லையா, அந்த வாழ்க்கையை வச்சுன்னா பிரபு ஒரு புரிஞ்சுக்க வச்சு அந்த வாழ்க்கைய ராமரா பார்த்துக்கணும். குடும்பத்தை மாறன்னு பார்க்காம குடும்பம் சாரம் சமயத்து சாரம். ஏன்னா அந்த சாரத்துல அந்த டெஸ்டுக்குள்ள போயிட்டு நான் வெளியில கிடைச்சேன். அந்த ஆழத்துல இருக்கிற தத்துவமான பகவான் எனக்கு கிடைப்பான். அதுக்காக கிடைச்சது எல்லான்ற பூச்சிய பாவத்தோட பாத்துடணும். அப்பா அம்மாவெல்லாம் பார்த்தா ஏன் இது உட்காந்து படுக்கிறது இது வாழணும்னு நினைச்சுக்கணும். குழந்தைகளை பார்த்தா அப்படிதான் பாக்குறேன். வெளிநாடுகள்ல குழந்தைகள் ஒரு வாரம் அப்படின்னு பாக்குறதுனால குழந்தைகள் வேண்டாம், ஒரு கல்யாணம் பண்ணினா குழந்தை இருக்கணும், குழந்தை பெற்றுதா அப்புறம் அதை உட்காந்து யாரு வளர்க்கறது? நம்ம எங்க ஊருக்கு எல்லாம் போக முடியாது, எங்க வேணாலும் போலாம், சுத்த முடியாது. குழந்தைக்கான நிறைய சாக்ரிஃபைசஸ் நான் சொல்றதெல்லாம் முடிவோட புரியாது. ஆனா உலகம் இருக்கு என்னன்னா அந்த குழந்தைக்காக எதுக்கு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? குழந்தை பிறந்த உடனே அது துக்கமே இல்லாம அதை வளர்க்கணும். அப்புறம் எத்தனையோ விதத்துல நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் அது கொடுத்து அதை அனுப்பணும். அதுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் சேர்ந்து சுமக்கணும். அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்புறம் அதுக்குள்ள சண்டை வந்து அதை கொடுத்து வைக்கணும். எத்தனை கஷ்டங்கள் வேண்டாம், நம்ம குழந்தையே இருக்க வேண்டாம். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளலாம்னு வாழ்றதுனால குடும்பம்னு ஒரு யூனிட்டே கலைச்சு விடுறான். வயசான வாழ பார்த்தா இல்லைன்னா ஆத்துல பாடம் தரும் பாடம் இதை போய் எங்கேயாவது தந்துடும். கவர்மெண்ட் பார்க்கும் அப்படின்னு கவர்மெண்ட் பார்க்கும் இங்க பொண்ணா பிள்ளைய பணம் கொடுக்க மாட்டான். அந்த வயசானவன் எங்க இருக்கச்சே அவனே கவர்மெண்ட் பணம் கட்டிட்டே வரணும். எனக்கு வயசானவனே நீதான் என்னை பார்த்து வர, அதுக்கு ஒரு பணத்தை கட்டிட்டேன் சோசியல் செக்யூரிட்டி டேக்ஸ். அவ வந்து முன்னாடி ஓல்டேஜ் ஹோம்ஸ்ல போய் அங்க போய் அவ வந்து இருந்துப்பா. அப்ப அறிவுரை சொல்றதுக்கு குழந்தை அப்பா அம்மா கிடையாது, நம்ம ஆசை காட்டுறதுக்கு குழந்தை கிடையாது. அப்புறம் அப்படி வாழையெல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு. முதல்ல கட் பண்ணிட்டு பந்துக்களை கட் பண்ணியாச்சு. அந்த 2 விட்ட 3 விட்ட சகோதரம்லாம் ஆசை வரக்கூடாது, அதை மாதிரி கட் பண்ண. ஊர்ல இருக்கிறவா ஊர்ல இருக்கிறவங்க என்ன என் வீட்டுல நடக்கிறது, என் வீட்டு வேற அவன் வீட்டு வேற. அப்பெல்லாம் ஒரு கிராமம் முழுக்கவே அந்த வீதி முழுக்கவே ஒரே குடும்பமா இருக்கும். ஒரு ஆத்துல ஒரு நல்லது எப்படின்னா அந்த கிராமம் அவாதான் சாப்பிடும். அவாக்கு குழந்தை வெளியில போயிட்டு இருந்தா மாமா நான் வந்து டவுனுக்கு படிக்க போறேன், ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன், அந்த பையன் ஏறி போறேன் அங்கே நான் சைக்கிள்ல கொண்டு போய் இறக்கி விடுறேன் அப்படின்னு டவுனுக்குள்ளேதான் அங்கே அந்த கிராமத்துலயே ஸ்கூல் இருக்கு ஒரு தூரத்துல. அவர் ஏறி விடுவார். அம்மாக்கு குழந்தை அப்படின்னு நம்மாக்கு குழந்தைங்கிற பாவத்துல எல்லாரும் பாப்பா. எல்லாருமே குழந்தை தப்பு பண்ணா கண்டிப்பா இதெல்லாம் கிராமங்கள்ல பார்க்க முடியும். இன்னைக்கெல்லாம் அம்மா அப்பாவுக்கு கண்டிக்க முடியாது. அதனால கண்டிச்சா அதுவும் அந்த வெளிநாடுகள்ல கண்டிச்சா போக முடியும். போலீஸ்காரங்க அவங்க அம்மா வந்து எடுத்துக்கிட்டாலும் குழந்தை தீங்கலாம். நிஜமா நான் சொல்றேன், நிஜமா குழந்தைய நீங்க அபியூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அங்க ஒரு அம்மா ஒரு அப்பா கிடையாது. ஒரு அம்மாவுக்கு பிறந்துட்டு அந்த அம்மா எத்தனாவது ஹஸ்பண்டோட வாழறாளோ அப்ப அம்மா வந்து இந்த குழந்தைய அடிச்சு கொடுத்தீங்கன்னா அப்பாங்கிற பேரை வச்சுங்க அந்த குழந்தை கஷ்டப்படுதுங்கிறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அப்பா அம்மா ரோல்ல இருக்கிறனாலே அவ ஏதாவது டிப்ரெஷன் வந்து ஒண்ணு அடிச்சுக்கிட்டாங்கன்னா நீ போன் பண்ணி நாங்க வந்து ஒண்ணு அடிச்சுருவோம். அதை சில பேர் மிஸ்யூஸும் பண்ணுவோம். அதனால அப்பா அம்மா குழந்தைய திட்டவும் முடியாது. எப்படி பாருங்க, அதாவது அண்ணா சொல்லுவா தர்மம் பண்றது கஷ்டமா இருக்குன்னு தர்மம் பண்றதை விட்டோம்னா அதனால வரக்கூடிய கஷ்டம் தர்மம் பண்ணதால வரக்கூடிய கஷ்டத்தோட ஜாஸ்தி இருக்கும். அப்படி ஒண்ணுன்னா ஊர்க்காரெல்லாம் பேச வேண்டாம், பிரைவசி அப்படி ஊர்க்கார கட் பண்ணியாச்சு, 2 விட்ட 3 சகோதரர்களை கட் பண்ணியாச்சு.
அப்புறம் அந்த அடுத்த லேயர்ல இருக்கிற சகோதரர்களும் அவங்க ஊர்ல இருப்பான், அவங்க ஊர்ல இருப்பேன், எனக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது, அவன் குழந்தை அவன் குடும்பம் வேற, என் குழந்தை என் குடும்பம் வேற, கட் பண்ணியாச்சு. அம்மா அப்பா அதுக்கு நினைச்சு அவனுக்கு போய் எங்கேயோ ஒரு ஓல்டேஜ் சேர்த்தாச்சு. அப்புறம் இந்த பத்னி புத்திரன் தன்னோட பத்னி குழந்தை இருந்தா அந்த குழந்தையும் கொஞ்ச நாள்ல கிளம்பி போயிடும். அப்புறம் அந்த பத்னியும் பர்த்தாவும் தான் இருக்காங்க. யாருடைய சந்தர்ப்பம் ஏதாவது ஒரு அபிப்பிராய வேலைகள்லாம் வச்சுட்டுதானே அப்புறம் அதெல்லாம் செட்டில் பண்ணி நம்ம ஜெயிச்சு தோத்து ஒரு செட்டில்மெண்ட் வர முடியும். அப்ப கோபம்ங்கிறது ஏதோ 2 சகோதரர்கிட்ட பட்டதெல்லாம் இப்ப மனைவிக்கு பட முடியுது. அவதான் இருக்கா. மனைவிக்கும் கோபம்ங்கிறது ஏதோ சில சமயம் மாமியாரோட வந்து நாத்தனாரோட வந்துட்டு சரியா போயிடும். ஆத்துக்காரவே வந்துருக்கு. ஆத்துக்காரரும் இன்னும் ஒண்ணு வேணும். அவங்க வந்துட்டா 2 பேரும் ஒருத்தர் பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு அப்புறம் எப்பா டைவர்ஸ் வரைக்கும் போனோம். அதுக்கு கல்யாணம் பண்ணிடுவோம். அப்படியே வளர்ந்து கல்யாணம் பண்ணிட்டாலே கமிட்மெண்ட் கஷ்டப்படுறச்சே, கல்யாணம் பண்ணிட்டேன்னா கமிட்மெண்ட் இல்லாத அந்த வாழ்க்கையில யாருக்கு என்ன பாதுகாப்பு, என்ன சௌக்கியம், மனசுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய சொந்தங்கள் எங்க போச்சு, மனசுக்கு சந்தோஷம் படுத்தக்கூடிய குழந்தைகள் எங்க போச்சு, வெளியில போயிட்டு ஆபீஸ் வேலையா எடுத்து போயிட்டு வரச்சே ரொம்ப மனசு பாரமா இருந்துச்சு. குழந்தை வெளியில வந்து அப்பா உங்களுக்கு தீர்த்தம் என்னப்பாப்பா அந்த குழந்தை கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எல்லாம் மறந்துவிடும். ஆமாண்டாண்ணா புரியுதுவா அப்படிங்குவா. உடனே அப்பா கூப்பிடுவார், என்னடா நீ வந்து உட்காரு, ஏன் மூஞ்சி வாடிட்டு அப்படிங்குவார். இந்த பந்தங்கள் இந்த சொந்தங்கள்லாம் வச்சு பரிபாலனம் பண்ணா அப்பா மனசையும் நம்ம சமாதானம் கொடுக்கக்கூடிய சமாதானம் ரொம்ப அப்படி குடும்பமா வாழக்கூடிய வாழ்க்கை வந்து நகரங்கள்ல குறைஞ்சு வருது. அப்படி வெளிநாடுகள்ல சுத்தமாவே இல்லை. அதனால அடுத்த ஜெனரேஷன் எவ்வளவு கஷ்டப்படுறா, 3 ஜெனரேஷன் எவ்வளவு கஷ்டப்படுறா. அப்ப அந்த குடும்பத்தை பாரம்னு நினைச்சுட்டோம்னா, குடும்பத்தை கட் பண்ணி விட்டோம்னா அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறோம். வாசத்தை நம்ம தான் நரகத்துக்கு. அப்ப பாரமற்ற சம்சாரம் எப்ப ராமர் வச்சுட்டோமோ அப்ப காக்கக்கூடிய உபத்தி பலப்பிரசாதம் ஹாராக வர இந்த அம்மா எனக்கு ராமன், இந்த அப்பா எனக்கு ராமன், இந்த தாத்தா எனக்கு ராமன், இந்த பாட்டி எனக்கு ராமன், இந்த வாழ்க்கை ராமன் அப்படின்னு எல்லாவற்றையுமே பிரசாதமா இருக்கணும்னா சந்தோஷமா வாழ்ந்து போயிடலாம். அப்ப ராமா ராமா ராமாயணத்தை தாண்டி விடலாம். கிடைச்ச வாழ்க்கை தூக்கி எறியதோட கிடைச்ச வாழ்க்கை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை வேண்டாம்னு ஏன் பகவான் போறோம், அவன் என்ன சாதிச்சிட்டான், எதுக்கு நமக்கு கிடைச்சனா அப்படி அவயங்களை கொடுத்து ஒரு ஊர்ல வாழ வைக்கிறான், நான் கஷ்டப்பட்டான் பார்த்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னு. அவன் கஷ்டப்பட்டாதான் அப்புறம் எனக்கு என்ன சாப்பிடுமா வடமாலை சாப்பிடுமா அதெல்லாம் எனக்கு ஜாமி மாலை வேணும், அதெல்லாம் கஷ்டப்படணும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஜீப்பான நேரடிய சுவாமிங்கிறது நம்ம என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கணும். புதுக்காட்டியும் நமக்கு அன்பை தான் எழுதுவான். அந்த அன்பும் அவருக்கு பாவம் அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லை, அதனால அன்பு செலுத்துவாங்க. அந்த அன்பு நம்முடைய மனத்தை காதலால் கசிந்துன்னா நம்ம ஹிருதயத்துல இருக்கக்கூடிய மலங்களை போக்குறதுக்காக அவரிடத்துல அன்பு செலுத்துறோம். அப்படின்னு நம்ம வாழ வைக்கிறதுக்காக தெய்வங்கள் இருக்கு. அதனாலதான் அந்த தெய்வங்களுடைய வாழ்க்கையுமே பாருவோ, பார்வதி பரமேஸ்வரன், லட்சுமி நாராயணன், சீதாராமன், ருக்மிணி சமேத கிருஷ்ணர், இப்படி அவளே குடும்பமா வாழ்ந்து காட்டாங்க. நம்ம தெய்வங்களே குடும்பமா வாழ்ந்து காட்டாங்க. அப்படிங்கிறச்சே குடும்பம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனா அந்த பாவத்தோட பார்க்கணும். நம்ம வயசான அப்பா அம்மா இருக்காங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் அவளை தெய்வம் நல்லது. குழந்தைகள் இருக்காங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த குழந்தைகளுக்கு நம்ம வளர்த்து அவனை ஆளாக்குறது அப்படின்னு பர்த்தாவுக்கு பத்னி பண்ணக்கூடிய சுசூஷ பத்னின்னு இருக்கிற பர்த்தா வைக்கக்கூடிய புண்ணியம், இது எல்லாமே தர்மம் பா அப்படின்னா. நான் தர்மம் தனியா போய் எனக்கு பண்றதுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, பண்ண முடியாது. உன் வாழ்க்கைய ஒழுங்கா உன் வீட்டுக்கு 4 பேர் எப்ப வேணாலும் வரதான் வந்தா ஒரு சாப்பாடு கொடுங்க, நல்ல 4 வார்த்தை அன்பா சொல்லுவ அப்படிங்கிறது ஒரு புண்ணியம் வச்சு நீ நடக்கணும். ஏன்னா அது போடுவா அப்படிங்கிற அவ்வளவு சிம்பிளா நமக்கு தர்மத்தை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிருக்காரு. எல்லாமே சனாதன தர்மம் எப்படி நம்மளோட குடும்பமா நம்ம கிடைச்ச வாழ்க்கை சௌக்கியமா இருக்கு வாழணும் அப்படிங்கிறத காமிச்சுருக்கிறது. அதுல இந்த ராமபிரபுவை கொண்டு வந்து உள்ள இறக்கினோம்னா வாழ்க்கை வந்து புரிஞ்சுக்கிறது சாரமற்ற இல்லாம பாரமற்றதா இருக்குது. அந்த பிரபுவை பிடிச்சுட்டே அந்த சம்சாரத்தை நன்கு தாண்டிடலாம் அப்படின்னு அந்த சம்சாரத்தையே தாண்ட முடியும்னா இந்த லவண சமுத்திரத்தை தாண்டது என்ன கஷ்டமா? அப்படி ராம ராம ராமனே தாண்டிட்டாரா. அங்க போற போக்குல இப்படி சிந்திக்க சொல்லிட்டார், சுரசைக்கு சொல்லிட்டார், சிந்திக்க வாய் தருகிறா. அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மர்மங்களை பிரிச்சு வெளியில வரா. உங்களை போல தைரியம், உங்களை போல புத்திசாலித்தனம், உங்களை போல சாமர்த்தியம், காரியத்தை எப்படி பண்ணணுங்கிற சாமர்த்தியம்
கூர்மையான பார்வை. அவருடைய மர்மங்களை எங்க பிராணம் போயிட்டு பார்த்து மர்மங்கள் காட்டு சிமிக்கையோட நின்றுறாங்க. கூர்மையான பார்வை. இதையெல்லாம் உடையவன் தன்னுடைய வாழ்க்கையில தோல்வியை அடைய மாட்டான். இந்த முதல் சர்க்கத்துடைய பலசுத்தி அதுதான். இந்த சர்க்கத்தை ஸ்ரத்தையா கேட்டாதான் இந்த சர்க்கத்தை பாராயணம் பண்ணாலும் சாந்தத்தை சொல்லிட்டு இந்த சர்க்கத்தை பாராயணம் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம எடுக்கிற எல்லா காரியத்தையும் வெற்றி வராம எப்படி இருக்க முடியும்? அத்தனை தலைவனி எவ்வளவு லாகவமா அந்த லாகவனை நினைச்சுட்டே நம்ம சாமினான் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா பார்க்க முடியும். வர எல்லாத்தையுமே சந்தோஷமா பார்க்கறது அப்படிங்கிறத ஹனுமான் இருந்து கத்துக்க முடியும். இப்படியாக ஹனுமான் லெவன் சமுத்திரத்தை தாண்டி லங்கையினுடைய இந்த பக்கம் லங்கைக்கு பக்கம் இருக்கக்கூடிய சமுத்திர தலையை அடையறா. அன்றைய இரவு இன்னும் கொஞ்சம் இருட்டட்டும், சாயங்கால வேலையில உள்ள போனா கண்டுபிடிச்சுவான். அப்புறம் சீதையை தூக்கி வேலையா ஒழிச்சு வச்சுவான். அர்த்தானர்த்தான் தனே புத்தி சிதாபதே தூதர்கள் நம்மதான் தூதர்களா கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு உற்சாகத்துல ஓவர் உற்சாகமும் பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி உற்சாகப்படுறேன்னு உற்சாகப்பட்டு பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணிடுவா. பண்ணி காரியம் வீணா பண்ணும். அதனால காரியத்தை பண்றதுக்கு முன்னாடி சமாதானம் ஒரு பிளான் என்ன பண்ண போறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஒரே உற்சாகத்துல இருக்கணும்னு நினைச்சிட்டு எக்ஸைட்மெண்ட்டுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அபிசர்வத்தை வச்சுக்கிறது அப்படின்னு தனக்கு தானே சமாதானம் அங்கங்க ஆட்டோசஜஷன் கொடுப்பாரு. இவர் சொல்ற இந்த விஷயங்களை அப்படியே கவனிச்சு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவோம். மக்கள்தான் வாழணும். சுந்தரகாண்டத்துல நிறைய லைஃப் டிப்ஸ் இருக்கு. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஏகப்பட்ட டிப்ஸ் சுந்தரகாண்டத்தை பார்க்க முடியும். இது ரெண்டாவது சொல்றோம். இது நினைச்சதே இருக்கா கொஞ்சம் கொஞ்சமா நூறு வாங்குறது. அப்ப லங்கைக்குள்ள போறான்னு ஒரு சின்ன ரூபத்தை எடுத்து லங்கைக்குள்ள ஆல்ரெடி எடுத்து வைக்க போறா. அப்போ ஒரு பெரிய சத்தம், ஒரு பெரிய ரூபம் லங்கையே பார்க்கலாம். பார்த்துட்டு லங்கை ஒரு ரூபத்தை எடுத்து வந்தா நந்தினின்னு அப்படின்னா நந்தினி ராமாயண பேர் இல்ல, லங்காவி தேவதை. அவன் நந்தினி நம்ம எல்லாம் சொல்றோம். ரூபத்தை எடுத்து அப்படின்னா நான் நின்றுடுறேன் நம்பி உள்ள விடணுமா யாரு அப்படிங்கிறான். அவர் உடனே நானம்மா டூரிஸ்ட் அப்படிங்கிறான். டூரிஸ்ட் தானே சுத்தி பார்க்க வருவா. இந்த லங்கையை சுத்தி பார்க்கறே வந்துட்டா. எதுக்கு சுத்தி பார்க்கணும்னு சொல்லணும்னு அவசியம். சுத்தி பார்க்கறது உண்மைதானே. சில பேர் எடுக்க உண்மையும் சொல்ல முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. அப்ப டிப்ளமேட்டிக்கா அப்படின்னு சொல்லணும். தெரியல சொல்றா நான் டூரிஸ்ட்மா லங்கைய சுத்தி பார்க்க வந்திருக்கேன். சுத்தி பார்த்துட்டு போயிடுறேன். சுத்தி பார்க்க வந்தியா? ஏன் இப்ப வந்த? அந்த கிட்ட வர நேரமா ஏன் கிழமைக்கு வந்த அப்படின்னு உடனே அவர் சொல்ற ஏன் ராத்திரியில வந்த அப்படின்னா நான் ராத்திரியில வரலமா நான் வரச்சே ராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னு. இதெல்லாம் என்ன உனக்கு நேரம் பத்தி சொன்னா அவசியம் இல்லை அப்படிங்கிற காலத்துல எல்லாருக்கும் கணக்கு சொல்லு அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியும். அவன் பார்த்தா அவங்களோட எனக்கு புரிஞ்சு வச்சு கோவம் ஓங்கி ஒரு அடி அடிச்சான். அப்படி அடிச்சு அவன் முதல்ல அடிச்சா இருக்கிறாளா இப்படி பாக்குறான். அனுமான் பூனை உபந்தல்ல வாக்குங்க வாக்குன்றதுல பேசிட்டு அடிச்சுட்டா. அடிச்சுட்டே அவன் நினைச்சுட்டான் எடுத்தா நசுக்கி எடுப்பார் அப்படின்னு நினைச்சு கையை எடுத்து 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 வருதான் மாதிரி. இப்ப அவர் அவளை இப்படி பாக்குறான். உடனே என்ன நினைச்சாருன்னா இது தட்டி ஒருத்துக்கு ஒரு லாங்குவேஜ் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா அனாவசியம் வம்புதான் பேசிட்டு இருப்பா. அதனால என்ன பண்ணாருன்னா இவங்க ரொம்ப அடிச்சுட்டாலும் கஷ்டம் தாங்க அம்மாவுடைய பக்கம் எடுத்தாங்க. வாமனத்துக்கு சோம்பி இடது கையில அந்த விரலால அந்த இருக்கும் அப்படின்னு தட்டினாலும் தட்டினதுக்கே உருட்டி அடிச்சுட்டு விழுந்தாலும் உருட்டி அடிச்சுட்டு வந்து தலையெல்லாம் சுத்தி கண்ணெல்லாம் பூச்சிலாம் கண்ட பறந்து அப்புறம் ஒரு வாடிக்கா செட்டில் ஆகி பிரபோ மகாபாகோதரா நீங்கமான கையை உடையவரை அவருக்குதான் அவருடைய கை வலிமைதான் வாங்கியிருக்கான். அதனால ஆயிரத்துல நீங்க காப்பாத்தணும். மகா புருஷால்னா ஸ்திரீகள் எல்லாம் இப்படி எல்லாம் சிரமப்படுத்த மாட்டேன். ஸ்ரீதேவி மணிமானந்தான் அப்படின்னு அவங்க ரூபத்திலேயே ஸ்ரீதாக இருக்காரு போனா போறதுன்னா அவர் லைட்டா கொடுத்த சம்பாவனை. ஆனா அதுக்கே உடனே இவர் தர்மம் ரொம்ப வேணாலும் பேசினா கட்சி அடிச்சாங்க. அது சில பேர் அடிக்கலாம். அவ்வாறு வந்து தர்மம் போச்சு. அடுத்த வாழ்க்கை அந்த தர்மம் விட்டாரு. அது விசாரணை பவர்ஃபுல்லா கிடைச்சி தர்மம் பத்தி பேசல. இப்ப அவர்கிட்ட ஒரு அடி வாங்கினே தர்மம் பேசலாம். அதான் புரியாத அம்மா இருக்கு தட்டி வைக்கிறவங்க தட்டினா அப்ப அவன் சொன்னான் எனக்கு பிரம்மதேவனுடைய வரம் என்ன வரம்னா உன்னை எப்ப ஒரு வானவன் ஜெயிக்கிறானோ அப்ப லங்கைக்கு அழிவு அப்படின்னா இது எப்படி வரமாக முடியும்? ஏன்னா லங்கை ஆண்டுட்டு இருக்கவன் ஒரு துஷ்டராஜா. அந்த துஷ்டராஜா அழியறது லங்கைக்கு வரம் வந்தே லங்கா பயங்கரம்னு சொல்லுவோம் இல்லையா. பாராயணத்துக்கு முன்னாடி படிக்கிற தியான ஸ்லோகத்துல வந்தே லங்கா பயங்கரம் அங்க ஒரு எஸ் கொடுக்கும் லங்கா பயங்கரம் அப்படின்னு. இந்த இடத்துல அண்ணா வந்து
அந்த 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 பிரிக்கலாம் தீர்க்க சந்தியா பிரிச்சு வந்ததே லங்கா அபயங்கரம்னு சொல்லலாம். அபயம் கொடுக்கிறார் இங்க லங்காய்க்கு அபயம், புத்தர்களை நீக்கி லங்கைக்கு அபயத்தை கொடுக்கறதுக்காக வந்து ஆஞ்சநேய சுவாமி அவ வந்து தாராளமா நீங்க இந்த எழுதுலாம் சீதாதேவிய தர்சனம் நீங்க எந்த காரியமா வந்ததோ அந்த காரியம் என்ன நடக்கும். எப்ப ராவணன் சீதையை கொண்டு வந்தானோ அப்ப இது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் விடைபெற்றிருந்தான் சீதாராமன். இவர் இந்த லட்சுமியை கேட்க வேண்டியதானே, எங்க இருக்கா தேவி எனக்கு சொல்லுமா, நான் போய் பாக்குறேன், ஜிபிஎஸ் போட்டு ஏதாவது கேட்கணும்னா ஒன்றும் கேட்கணும். இவ்வளவு நம்பியா வந்தோம், இவருக்கெல்லாம் முடியாது. அப்புறம் அவ அட்வான்டேஜ் எடுத்துப்பாருங்க, அவளை வைக்கணும், பாதையில போயிட்டே இருக்கணும். அதனால சீதாராமன் அவங்க அனுப்பிச்சு வச்சா. அதுக்கப்புறம் சத்ருனான்னு சொல்லி சத்துருக்களுடைய தலையில கால் வைக்கிற மாதிரி இடது கால எடுத்து வச்சு உள்ள நினைச்சார் அப்படின்னு சொல்றார். சத்துருக்களுடைய தலை அப்படின்னு என்னன்னா சத்துருக்களுடைய முக்கிய ஸ்தானங்கள்ல தேடுறார். சீதாதேவி அந்த ஊர் முழுக்க தேடுறார், ஒவ்வொரு யுகத்திலையும் போய் தேடுறார், மாடிகள்ல போய் தேடுறார், பலகடிகள்ல இருந்து தேடுறார், கீழே இருக்கக்கூடிய வீடுகள் தான் இருப்பான், அதாவது அண்டர் கிரவுண்ட் வீடுகள் எல்லாம் தேடுறார், நிமிஷங்கள்ல எல்லாம் தேடுறார், வாங்கிகள் தேடக்கூடிய கூடக்கூடிய இடத்துல தேடுறார், மேலேந்து ஆண்டுல தேடுறார், கீழே போய் இறங்கி இடத்துல தேடுறார். இது தேடாத இடம் கிடையாது, ஆயுத கிடங்குகள்ல தேடுறார். அப்புறம் ஆயுத பயிற்சி பண்ணக்கூடிய இடத்துல தேடுறார். சில பேர்லாம் ஆபிச்சார ஹோமம் ராத்திரிச்சாராலையா ராத்திரியிலதான் ஆபிச்சார ஹோமங்கள் எல்லாம் தேடுறார். ஆபிச்சார ஹோமங்கள் எல்லாம் போய் பாக்குறாங்க. ஒவ்வொரு ராட்சசனுடைய வீடுதான் போறாரு. அங்கங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகள் ஒவ்வொரு சீத்தையோ சித்தியோன்னு பார்த்துட்டே வர டெய்லி பார்த்துட்டே வந்து லங்கைக்கு ஒரு நடுநாயகமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரண்மனை ராவனுடைய அனந்தப்புறத்துடைய நுழையறாங்க. எத்தனையோ விதமான ஸ்திரீகள், கந்தர்வ கன்னிகைகள், நாக கன்னிகைகள், தேவ கன்னிகைகள், யக்ஷ கன்னிகைகள் தூக்கி வந்துருவான். அவன் வேணும்னா தூக்கி வந்துருவான். தூக்கி வந்து வேற வழியே இல்ல, அவன் திருந்தவாங்க உள்ள நுழைய முடியாத வேற வழியே இல்லாத காரணத்தால சில பேர் அவங்க விரும்பியோ சில பேர் வேற வழி இல்லாமையோ அவங்களுக்கு வசமானவா தான் அவங்க இருக்கிறவாங்க. அதனால அவனுக்கே ஒரு மனசுல நினைப்பு ஸ்திரீனா சப்பள விட்டுதானே அப்படின்னு முன்னாடி சொல்லப்படும். இதே ஸ்திரீ சாப்பிடல அப்படின்னு சீதையை பார்க்கணும். அவன் ஊர்ல அங்க உட்காந்து அவன் கண்ட விரல விட்டு அவருக்கு சீதைதான். இப்படி அத்தனை ஸ்திரீகளை கொண்டு வந்து ஒண்ணும் பண்ண முடியாது தெரியுமா என்ன அப்படின்னு இருக்கிறவனுக்கு அவர்த்தி காண சீதா இஸ் யூனிக் ஒன்னன் மொழி அப்படிங்கிற மாதிரி ராமரோட ஒன்னன் மொழி அப்படின்னு இருக்கக்கூடிய சக்தி இல்லாம அதனால அந்த சீதாதேவியை கொண்டு வச்சிருக்கிறதுனாலே காவல் எல்லாம் பலப்படுத்தினா இருக்கானா. அந்த அரண்மனை முழுக்க தேடி ராமனே ஒரு சமயம் பார்த்துருக்காராம். அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகள்லாம் பார்த்தா சுந்தரிகளா இருக்கலாம், ஆனா சீதையினுடைய சௌந்தரியத்துக்கு இதெல்லாம் மேட்ச் ஆகாது. இது எதுவுமே சீதை இல்லைன்னு பார்த்துட்டே ஒரு கட்டுல அங்க ஒரு படுத்து இருக்காளாம் ராவனுக்கு கொஞ்சம் தூரத்துல. அவளை பார்த்த உடனே அவளுடைய அந்த லட்சணங்களை பார்த்த உடனே ஒரு மகிப்பிரதா தன்மையை பார்த்த உடனே சீதை கிடைச்சுட்டா அப்படின்னு ஒரு மாதிரி சந்தோஷம் இருந்தான். சந்தோஷம் தாங்கல கோட்டையாமா ஜகம் ஜகாம ஸ்தம்பான கிடைச்சிட்டா அப்படின்னு ஆஸ்போர்ட்ல பண்ணான். அப்புறம் நனந்த தோஷமா கர்ச்சனை பண்ணான். ஜகம் ஜகாம ராம 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 சீதா ராம 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 சீதா ராம 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 ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ஜெகம் ஜெகாம அப்படின்னு பஜனை எல்லாம் பண்ணாராம். தான் அவருடைய சுபாவம் நிதர்சனம் சுவாமி பிரகிருதி கபினா அப்படிங்கிறதே இப்பதோட அந்த இடத்துல ஜென்ரா எல்லாரும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா வேற ஏதாவது இருக்கிறார் வாழ கபி குணத்தை காட்டினார் அப்படின்னு. இந்த இடத்துல சுவாமி பிரகிருதி தன்னுடைய பிரகிருதி சம்பவாமி ஆத்மா மாயா அந்த சுவாமி பிரகிருதி மாஷித்யா இதெல்லாம் அண்ணா பாடம் எடுத்துக்கலாம் பாடம். அது வந்து சுவாமி பிரகிருதி மாஷித்ய அப்படிங்கிறதே தன்னுடைய ஆத்மசக்தியிலேருந்து கிளம்பி வரா வெளியில ஆத்மசக்தியை கொண்டவராக வெளியில வர இந்த விருப்பங்களை எடுத்து இந்த பிரகடனம் மாறா இந்த லோகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சுவாம் பிரகிருதி அப்படின்னா நிதர்ஷனி சுவாம் பிரகிருதி கபீனாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கபீனாம் பகுவச்சனத்துல இருக்கே. அதனால குரங்குகளுடைய குணத்தை காட்டினார். குரங்குகளோட குணம் மேல குதிக்கிறது இதெல்லாம் குரங்கு குட்டியே காட்டினார்னு சொல்லலாம். அவன் வாகனம் இருக்கிறதுனால அதை சொல்லலாம். அப்படிதான் சொல்லுவா பொதுவா. நீண்ட நேரத்துல என்ன பண்ணுது ஜகோ ஜகாம அப்படிங்கிறது வந்து
ஒரு சந்தோஷம் வந்துட்டா ராமபுரம் கீர்த்தனம் பாடிட்டு இருக்கார். சந்தோஷத்துக்கு ராமரை பாடினார். பாகவதா தான் வருவா. சந்தோஷம் வந்தாலும் ஏழுவா ராமா கேட்டு பாடுவா ஏழுவா சத்ய சுவாமி ராகவா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் பாடுவா, துக்கம் இருந்தாலும் பாடுவா. அவள் எது இருந்தாலும் பாடு பஜனை பாடணும், பிரபு ஆசிரியர் அப்படின்னு அவள்லாம் பஜனை பாடுறா இல்லையா. அந்த ஜெகவச்ச காலம் அப்படி தன்னுடைய கருத்தியை காமிச்சது ஆஞ்சநேய சுவாமி அந்த உற்சாகப்பட்டா. அப்புறம் அவருக்கே தோன்றது சித்தையா இருக்கு, எந்த தேவிய காணலங்கிறதுனால மரத்துக்கு மரம் கதறிந்து அலைஞ்சாரோ பிரபு, எந்த தேவிக்காக அந்த ஆகாரம் இல்லாம அந்த விஷயம் வருவதற்கு தவிச்சிருக்காரோ அப்பேற்பட்டவளுடைய தேவி நல்லா அந்த ஆகாரங்கள்லாம் பண்ணிட்டு பானங்கள்லாம் அருந்திட்டு நல்லா வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுட்டு தாம்பூலம் தெரிச்சு நீங்க வந்து நிற்க மாட்டா. இது சித்தை நாமியம் நர உபஸ்தான் சுதானம் சேஷ்வரம் நதிராம சமபாகசித்து விஜயதே சேஷ்வதி. ராமனுக்கு இன்னொருத்தர் உலகத்துல கிடையாது. ராமனுடைய உச்சதண்டங்களை ஆக்கிரிச்ச அந்த தேவி எப்படி பூத்தனுடைய பத்தினா வாழ்ந்தி, அதனால சீத்தை எதுக்கு இந்த எபிசோட எடுத்து சொல்லணும். அந்த ஊர்ல ஆஞ்சநேய சுவாமியே சீதையோடு நினைக்கிற அளவுக்கு பதில இருந்தாங்க. அவதான் அந்த கர்த்தாவையும் பொறுத்திருந்து அவனுடைய நன்மையும் பொறுத்திருந்து அவருடைய தர்மத்தில் இருக்கிறா பதிக்கத்தை குறைச்சலைகளை பாரத சொல்லுவாங்க. உத்தகாண்டத்துல சத்யா சீதா சமானாரின்னு ஒரு ஸ்லோகம். லக்ஷ்மண சுவாமி விழுந்து கலக்கச்சே அந்த இடத்துல சத்யா சீதா சமானாரி, சீதைய போல ஒரு பெண்ணை பார்க்க முடியும், லக்ஷ்மணனை போல ஒரு பாத்தா கிடைக்க மாட்டா அப்படிங்கிற அந்த இடத்துல பொதுவா விளக்கம் எல்லாரும் எப்படி கொடுப்பாங்க, சீதை கிடைச்சிருவான், லக்ஷ்மணன் கிடைக்க மாட்டான், லக்ஷ்மணன் அருமைன்னு சொல்றாங்க, அருமைதான். ஆனா அதுக்காக சீதை நாவுன்னு சொல்லல, சீதை ஒரு விஷயமா சீதை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லல. சீதாங்கிற கேரக்டர் பாரத தேசத்தோட ரொம்ப நேச்சரா இருக்கிறதுனால, பாரதிய நாதிமங்கள்லாம் சீதையா இருக்கிறதுனால சீதையை போல இன்னொரு நாதிமங்க வாழ்க்கை கஷ்டமே இல்லை. ஆனா பாரதி அந்த பாரதிய தேசத்தோட லக்ஷ்மணனை போல ஒரு பிராதா கிடைக்க மாட்டார் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு பிராதா அதே குழந்தையா அப்படி கிடைக்கலாம். அது நம்முடைய பண்பாடுதான் காட்டுது. அப்படிப்பட்ட நாதிமணிகள் ராவணன் வீட்டிலையும் ராவணனுடைய தர்மபத்தினியை பார்த்தா சீதையோ அப்படின்னு நினைச்சாருமா அப்படிங்கிறதால எனக்கு உதவுதா. அங்கேட்டு கிளம்புறார் வானபூமி விஜயன். அந்த வானபூமியில எல்லாம் சஞ்சாரங்கள் எல்லாம் பண்றார். பார்ட்டி ஹவுஸ் அதெல்லாம் இருந்து வர எப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு இடமா தேடி தேடி சமையல் பெற்றுலாம் தேடி எல்லாருக்கும் கிடைச்சார். ஒரு 4 பிறக்கிற இடம் பாக்கி இல்ல, அவர் தேடிட்டார். எங்க பார்த்தாலும் ஒரு இடத்து தேவியை காணலையே வச்சு யோசிச்சு பாக்குறார். எத்தனையோ ஸ்திரீகள் படிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தேன், எத்தனையோ பெண்களை விட்டு கவனிச்சேன். பொதுவா இப்படி மகாபுருஷன்றவன் இன்னொரு ஸ்திரியை பார்க்க மாட்டானே, இவ்வளவு ஸ்திரியை நாம பார்த்ததுனால என்னுடைய பிரம்மச்சரியத்துக்கு குறைவு வந்ததோ அப்படின்னு ஏன் கேட்டுக்கிறார். அதை ஏன் இந்த வால்மீகி ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஆஞ்சநேய சுவாமியே கேள்வி கேட்கிறாருன்னா நம்ம பதே கேட்கணும். அதை காட்டி கொடுக்கலாம். ஆஞ்சநேய சுவாமி உள்ளுக்குள்ள போறதுதான் விவேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய விசாரங்கள்லாம் வெளியே நமக்கு தெரியாது. மகாபுருஷாவுடைய விசாரம் எப்படி இருக்கும், என்ன ஓட்டம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சது. அந்த எண்ண ஓட்டத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். வாழறதுக்காக ராமாயணம், ராமாயணம் கேட்டா கட்டாயம் பண்ணுவோம், ராமாயணத்தை வாழ்ந்தா புரிஞ்சுக்கே முடியும். அப்படிப்பட்ட ராமாயணத்தை வாழ்க்கையா வாழறது இங்க ஆஞ்சநேய சுவாமி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓஹோ அப்படின்னு அப்பப்ப நம்ம கவனிச்சு போயிட்டு அப்படின்னு அப்ப அவரே நினைக்கிறா ஒரு பெண்ணை போய் மாநில எங்களுக்கு மத்தியிலதான் இவள் அந்த பெண்ணோன்னு பார்க்க முடியும். போட்டோ கிடையாது, வீடியோ கிடையாது. அப்படின்னு இருக்கச்சே ராமர் சொன்ன லட்சணங்கள் இருக்காங்க தான் பார்த்து தர முடியும். அதனால பார்த்து இருந்தோம். மனோகியே சர்வேஷம் இந்திரியானாம் பிரவர்த்தனே மனசுதான் இந்திரியங்கள் பிரவர்த்திக்கிறதுக்கு பிரதான காரணமா இருக்கு. அந்த மனசு என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிறச்சே எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. மனசுதான் அப்பதான் இல்லையா. பொதுவா இந்திரியங்கள் ஒண்ணு பார்க்கணும்னு ஆசைப்படுறது, இதை போய் பார்க்கணும், இந்த டிவியை பார்க்கணும், இந்த நாடகத்தை பார்க்கணும் அப்படின்னு பாக்குறது. அது பார்த்துட்டே இருக்கிறச்சே ஒரு நாள் அண்ணா சொல்ற எக்ஸாம்பிள் தான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு செய்தி வருது. என்னன்னா அவனுடைய ரொம்ப க்ளோஸான உற்ற பந்து ஒருத்தர் போயிட்டா அப்படின்னு. அந்த பந்துனா அவனுக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர் போயிட்டான்னு செய்தி வந்த அன்னைக்கு நாடகம் ஓடுது. பாப்பானா கண்ணு திறந்து நாடகமும் ஓடிடுது. பாப்பானா பார்க்க மாட்டான்.
ஏன் பார்க்க மாட்டான் அப்படின்னு மனசு அங்க இல்ல. இப்ப மனசு இருந்தாதான் இந்திரியங்களே செயல்படணும். இந்திரியம் பார்த்துக்கிறதுனால கெட்டு போயிடல, மனசு ஈடுபட்டாதான் கெட்டு போகுது. இந்திரியத்தை கண்ணை மூடி வச்சுக்கிற மனசு கல்மஷமா இருந்ததுன்னா கண்ணு பார்க்காட்டியும் கல்மஷம் ஆனதால கெட்டு போயிட்டாங்க. ஆனா கண்ணு திறந்திருந்தாலும் மனசு அதுல லைக்கல அப்படிங்கிறச்சே மனசு கல்மஷம் ஆகலைங்கிறதுனால இது கல்மஷம் அடையல அப்படிங்கிற விஷயம். என் மனசு இந்த எந்த ஸ்திரீயும் தவறான எண்ணத்துல பார்க்கல அப்படிங்கிறதுனால என்னுடைய மனசு கல்மஷத்தை அடையலைங்கிறதுனால இது பாப்பம் இல்லை அப்படிங்கிற நிர்தாரணத்துக்கு வர மனசு எப்படி ஆசைப்படாம மனசோட குணமே ஒவ்வொன்றையும் ஆசைப்படுறதானே இது. எப்படி ஆசைப்படாம இருக்கு? ஆசைப்படுறது தானே நம்மளோட நேச்சரா இருக்கு. ஏதாவது ஆசைப்படுறதுதான் நேச்சரா இருக்கு. ஆசை விபரீதமா இருக்கும் பொழுது அது அதர்மமா இருக்கு. விபரீத ஆசைப்படாதுங்கிறா எது சரியான ஆசைன்னு நினைச்சுதான் பண்ணோம். அதையும் மீறி சில சமயங்கள் அந்த ஆசையை அத்தியாயிடுது. குழந்தைகிட்ட பிரியம் விடுறேன் அது ஒண்ணும் தப்பு இல்லையே அப்படின்னா காலமாகமாக அது ரொம்ப இறுக்கமா போச்சு. அந்த குழந்தைய ப்ரொசஸ் பண்ணணும்னு ஆயிடுது. அப்புறம் அந்த குழந்தை முடியாதுன்னு போயிடுது, அதுவே இறுக்கமா போயிடுது. சோ அந்த இடத்துல அதிசரத்துல வச்சு எப்படின்னு சொன்னா ஆசை எப்படி இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது ஒண்ணும் புரியலையே அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் என்ன ஒரு விஷயம் சொல்லுவான். ஒருத்தன் மேல ஏறணும்னு நினைக்கிறான், ஒரு மரத்துல ஒரு கிளையில நிற்கிறான், இன்னும் பெரிய கிளைக்கு போகணும்னு நினைக்கிறச்சே எந்த கிளைய பிடிச்சுன்னு தொங்குறானா அந்த கிளைய விட்டுட்டா பெரிய கிளைய பிடிப்பான். பெரிய கிளைய பிடிச்சிட்டுதான் சின்ன கிளைய விடணும், மேல் கிளைய பிடிச்சுன்னே கீழ் கிளைய விடணும். அது போல நம்ம இந்த ஆசைகளை மாற்றிக்க கூடாதுன்னா ஆசைப்படுறதையே தர்மத்துக்கு ஆசை, ராமருக்குன்னு ஆசைப்படுறது. ஒரு புஷ்பம் வந்தா ராமருக்கு சாப்பிட்டு எடுத்துக்கோ, எனக்குங்கிற பாவம் முதல் கொஞ்ச நாளைக்கு குறையும். பிரசாதம் அப்படிங்கிற பாவம் உண்டு. அப்படி ஒவ்வொருத்தையுமே பகவத் பிரசாதம்னு எடுத்துக்கோ. பகவானை கொண்டு அங்க வச்சு அவரிடத்துல ஆசைச்சுன்னா அப்புறம் உலக விஷயத்துக்கு இருக்கிற ஆசை தன்னால பண்ணணும். எதை பண்ணணும் எவ்வளவு ஒண்ணுங்கிறதுக்கு ஒரு நிகா வந்துடும் அப்படிங்கிறத சொல்லுவா. சோ இப்படியா ஹனுமான் பார்க்கறதும் எல்லா இடமும் தேடி கிடைக்கலன்னு உடனே ரொம்ப வியத்தை அடையறா. ஒரு கால் சீதாதேவிய ராமனுக்கு வரும்போதே எங்கேயாவது சமுத்திரத்துல விழுந்தாளா அப்படின்னு கவலைப்பட்டு உங்களோட இருக்காளா இல்லையான்னு தெரியலையே, தேவை கிடைக்கலன்னு நான் போய் சொன்னேன். அதை கேட்டு பிரபு உள்ள விட்டுவார், ராகவன் உள்ள விட்டுட்டாருன்னா லட்சுமண சுவாமி உள்ள விட்டுவார், அண்ணா இப்படி போயிட்டாருன்னு தெரிஞ்சா பரதனும் உள்ள விட்டுவார், கண்ணன் போயிட்டா சத்ருகனும் உள்ள விட்டுவார், அன்னையர்கள் தான் உள்ள விட்டுவார். அங்க அயோத்தியா ஜனங்கள் அன்னைக்கே நாங்கள்லாம் சித்தையை மூட்டி இறங்குறோம், ராமன் இங்க விட்டு போயிட்டாருன்னு சொன்னவா ராமர் வருவார்னு வெயிட் பண்ணிருக்கா. ராமர் வரமாட்டாருன்னு அவாதான் உள்ள விட்டுவான். இங்கிருந்து சுக்ரீவனும் தன்னுடைய சக்காவுக்கு என்னால கைத்தை மன்ன முடியுங்கிறதுக்கான சுக்ரீவன் ராமனுக்கு பண்ணிடுவா. இப்படி சுக்ரீவன் போயிட்டான்னா மாணவர்கள் தான் உள்ள விட்டுவா. இத்தனை பேருக்கு ஹானி வருதுக்கு நான் போய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தேவி கிடைக்கல, இந்த ஒரு வார்த்தை தானே இத்தனை பேருக்கும் ஹானி ஏற்படுத்தும். பேசாம நான் போய் சொல்லாம இருந்தேன். சில விஷயங்களை சொன்னாலும் இருக்கும் சொல்லாட்டியும் இருக்கும் அப்படின்பா. இதை போய் சொல்லாம இருக்க முடியாது. தூக்கம்னா போனா சொல்லியாகும், ஆனா சொல்லிட்டா அதனால ஹானி எடுக்கும். தர்ம சங்கடத்துல மாட்டிருக்கேன், வளாவுக்கு பதிலா நானே சாமி ஒண்ணு இருக்கிறோம். அந்த அளவுக்கு போயிடும் கிடைக்கலன்னு அவ்வளவு நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு அந்த சமயத்துல எங்கோ உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் கலந்தது. எந்த பிரபு உதய பெறுவாரோ அவர் உற்சாகம் கொடுக்குறார். ஏதோ அப்படின்ட்டு அணிர்வேதம் நிர்வேதம்னு சோகம். சோகம் எப்பொழுதுமே தைரியத்தை நாசம் பண்ணிடும். நம்ம கேட்ட படிச்ச விஷயங்கள்லாம் நாசம் பண்ணிடும். சோகத்துக்கு சமமான விருப்பம் கிடையாது. கௌசல்யம்மா சொல்லுவான், சோகப்பட்டுட்டே இருக்கிறார் நன்னா இருக்கு அப்படின்னு சக்தி பட்டிலே உட்கார்ந்து சோகத்தெல்லாம் தூக்கி உற்சாகத்தோட கலந்து அத்தாயம் அப்படின்னு உற்சாகம் அப்புறமா சக்திய அப்படிங்கிறாரு சொல்லி உற்சாகத்தோட கிளம்பணும்னு நினைச்சுட்டார். அந்த தோன்றதுக்கு எந்த தேவிய தேடி வந்தோமோ சூர்யாய மகேந்திராய பௌனாய சுரேஷ் எல்லாருக்கும் நமஸ்காரத்தை பண்ணோம். எந்த தேவிய தேடி வந்தோமோ அவளே தன்னை வரப்பிரசாதமா கொடுக்கக்கூடியவளாச்சு, அவளை வணங்கிட்டு கிளம்பலையே அப்படின்னு தோணித்தான். அந்த தேவியை ஆசிரிச்சு அவளுக்கு சரணாகதி வந்தார். அருமை நிலையவன் போற்றி திருமகளாம் கற்பின் வழிபம் நிலமகள் போற்றி போற்றி. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி ஜகதி ஜனகாத்மஜாய. நமோஸ்து ருத்ரேந்திர யமாயேப்யः நமோஸ்து சந்திராய
என்று ராமலட்சுமணாலால ரட்சிக்கப்படக்கூடிய ராமலட்சுமணர்கள் துவாரபாலகருக்கு மாதிரி இருக்க அவளால அவ நிக்கச்சே அந்த சன்னிதானத்துல அங்க இருக்கக்கூடிய சீதம்மா, அந்த சீதம்மாவுக்கு சுற்று தேவதை கோவில் இருந்தா சுற்றி தேவதைகள் இருப்பாளே பரிபாலர்கள் இந்திர ருத்ர மருத்கணங்கள் அப்படின்னு சொல்லும்படியாக அர்க்கன் சூரியன் சந்திரன் இந்திரன் ருத்ரன் மருத்கணங்கள் முதலியவாதான் பரிவார தேவதைகளா இருக்க ராமலட்சுமணாவை துவாரத்தை ரட்சிச்சிருக்க அங்க உள்ள உட்கார்ந்து இருந்தாரு. சுந்தரகாண்டத்துல தத்துவம் எல்லாம் முக்கியமான அர்த்தங்கள் அந்த சீதாதேவிய தரிசனம் பண்ணணும்னு ஹிருதயாந்தர்க்கு போய் சரணாகதி பண்ணினாரா பண்ணிட்டு ஒரு தலை இருக்கிறார். அங்க ஒரு இடம் தெரியுது அசோகவனம் தெரியுது. அந்த அசோக வனத்துல தேவிய காண்பே அப்படின்னு மனசுல சீக்கிரமா தோணும். அந்த 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 சரணாகதி பண்ற நிலையில அந்த இடத்துல அந்த அசோகம் முடியாது. இந்த அசோகவனத்துக்குள்ள அப்படி கிளம்புறாரு உற்சாகமா ஜம்ப் பண்ணி உள்ள வர. அசோகவனமே அப்படி நம்பிக்கைதான் பூத்து குழந்தைதான். எப்பொழுதுமே அங்க வசந்தத்தை வச்சுப்பான் ராமன். இங்கதான் சீதையை சிறைக்கு வச்சுக்கான். ராமர் சொல்ற சீதைக்கு வசந்தத்தை பார்த்தா என் ஞாபகம் வந்துடும். என்னை கூப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய புஷ்பங்களையும் பழங்களையும் அங்க இருக்கக்கூடிய பறவைகளையும் காமிச்சு சந்தோஷப்படுவா சீதை. அதனால இப்ப நான் இல்லைன்னா அந்த வசந்தம் அவளை ரொம்ப மாறிச்சிடும். வசந்தாக்னி அவன் தாங்க மாட்டான். நான் இத சீதாதேவி இருக்கிற இடத்துல வசந்தமே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற அவரோட பாவம் அப்படி இருக்கு. வசந்தத்தை கொடுத்து அவரோட மனசை கலப்பணும்னு நினைச்சு வசந்தத்தையே வச்சிருக்கக்கூடிய ராவணன் எரிச்ச பாவம். இதுக்காகவே பிரேமம் இந்த சபையில சொல்லக்கூடாது. ஆனா சபையில சொல்ல வேண்டிய காலம் இன்னைக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரெண்ட் ஒண்ணு என்ன தெரியுமா, ராவணாசி அப்படின்னு அபத்த குழப்பங்களா சில பேர் கிளம்பி இந்த அடுத்த ஜெனரேஷனை குழப்பம். ஏன்னா ராவணன் சீதையை அசோகவனத்துல வச்சிருந்தானே தவிர சௌக்கியமா வச்சிருந்தான். அவனை தொடவே தொட்டா தவிர வச்சுக்கோங்க தொடவே இல்லையாக்கும். அவனை எந்த இடத்துலயும் சிரமப்படுத்தல. ஆனா ராமன் அப்படி வந்த சீதாதேவியை தீ குளிக்க வச்சுக்கிட்டா. இவரா ஒரு மனுஷன், அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான். அவன் அதாவது நெகட்டிவ் கேரக்டர் பாசிட்டிவ்னு சொல்லணுங்கிறதுல ஒரு பைத்தியக்காரமான கதையே தெரியாது. உனக்கு அந்த புத்தகத்தை எப்படி இருக்குன்னு கண்ணால பாத்துருந்தாங்க, அட்டப்படத்தை கூட பாத்துருந்தாங்க. ஆனா நீ அவன் வாழ்க்கையை பத்தி கண்ணாருன்னா ஊருக்கு கதை எடுத்துருங்க. அப்படி நெகட்டிவிட்டியில பாசிட்டிவிட்டியை பாக்குறான். அதாவது இதனால இவன் தப்புன்னு சொன்ன பெரியவாள்லாம் முட்டாள், இவா ரொம்ப புத்திசாலி அப்படிங்கறத நிர்தாரணம் பண்ணும். அன்றைய ரிசர்ச் ஆகாது வைத்தியக்காரத்தனமா உலகல ரொம்ப ஒரு பாயிண்ட் போடும். சீத்தை கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால வசந்தம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச ராமன் இருக்கா. அவனை கஷ்டப்படுத்தியாவது அவன் மனசை கலப்பி விட்டாத அவனை அடையணும்னு அவனை டார்ச்சர் பண்ண ராமன். ஒவ்வொரு நாளும் அவளை வெர்பல் டார்ச்சர். வெர்பல் டார்ச்சர் ரொம்ப அவன் வரும்போதே பிரபாத்தை கதலிய தாங்க அப்படியே வாழைப்பட காக்கணும் இருந்த மாதிரி உதவுவார். கை காலெல்லாம் மூடிட்டு இருந்து பயந்து உட்கார்ந்துருப்பார். இத புருஷனுடைய அந்த கெட்ட நோக்கத்தோட கூடிய அந்த பார்வை எனக்கு தகிக்கிறதுன்னு சொல்லியிருக்கார். அவனுடைய பார்வை சரியாத ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அடிச்சுட்டாக்க இது இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்காது. தவறான எண்ணத்தோட ஒருத்தன் பாக்குறான்னு வச்சே பஸ்ல டிராவல் பண்ணாங்க ஒரு ஸ்திரீக்கு எங்கேயுமே ஒருத்தன் அந்த தப்பா பாக்குறான்னு தெரியும். அவன் எனக்கு பார்க்கவே வேண்டாம், ஸ்திரீகளுக்கே பொண்ணு நான் சொல்லுவேன். அவன் பார்த்துக்கணும் இல்லை, இந்த ஒருத்தன் தப்பான பாவத்தோட பாக்குறான்னு ஃபீல் ஆகும். எப்படி ஃபீல் ஆகுனா அவளோட 6வது லெவல்ல போய் அந்த ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தன் எனக்கு தப்பா பிஹேவ் பண்றான், தப்பா நடந்துக்கிறாங்க. அதுதான் அண்ணா பயிர்ப்பு. அந்த பயிரோட பயிர்ப்பு அது அச்சம் மடம் நானும் பயிர்ப்புங்கிறாங்க. ஒவ்வொன்றும் குணம் தோஷம் கிடையாது. அச்சம் பயப்பட வேண்டிய இடத்துல பயப்படணும், நாண வேண்டிய இடத்துல நானும் ஸ்ரீ அப்படிங்கிறது ஒரு தேவியுடைய வேற கீதை. நாணப்பட வேண்டிய இடத்துல அது ஒரு அழகு. மடமை எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கணும், அது இன்னசென்ஸ் ஒரு அழகு. இந்த மாதிரி பயிர்ப்பு அப்படிங்கிறது வாழ்வை கலாச்சார வாழ்வை கல்ச்சரல் ஆராய்வுல ஒருத்தன் வந்தானா அவன் பெரிய ஜீவ தெரியும். போய் அப்படியே ஃப்ரெண்டு கட்டிக்க கூடாது. என்ன ஃப்ரெண்டு அவன் தனி நீ தனி, அது தனியா டிஸ்டன்ஸ் வச்சுதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதையெல்லாம் கட் பண்ணி விட்டுணும்னு வச்சுக்கோ. என்ன கட்டா என்ன வரான்னு தெரியாது. எல்லாத்தையும் கலந்தடிச்சு வாழறது இல்லை, குழப்பி அடிக்கிறது இல்லை வாழ்க்கையில. அப்போ அவளுக்கு ஒரு பிரின்சிபல் இல்லை, அவளுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கௌரவம் முக்கியமா இருக்கு.
அந்த கௌரவத்தோட கூடியவட ஸ்திரீ அப்படின்னு சொன்னோம். பெண்ணே பெருந்தகை ஆகுல அப்படிங்கிறச்ச அவளுடைய தப்பத்துக்கு அவன் வந்து ஒரு பூசத்தை அவளுக்கு அவளுடைய தபசு அவளுக்கு புரியது மட்டும் இல்ல, அவளுடைய தபசு எந்த அளவுக்கு இருக்குன்னா வந்து நின்றவனுக்கும் பூசி பூசி பேச வைப்பான். அவளுடைய தபசுக்கு அவனுக்கே அவன்கிட்ட பேச பயமா இருக்கிற அளவுக்கு ஒரு தபசுல இருக்கக்கூடிய தேவி. அந்த தேவி இருக்கக்கூடிய அசோகவனம், அந்த அசோகவனத்தை நிறைய இந்திரியங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தோட வச்சு சித்தாதையை டார்ச்சர் பண்ணிருந்தான். அந்த அசோகவனத்துக்குள்ள ஃபைனலி நான் நுழைஞ்சா. இதோ நித்யாமி வைதேகி ராமதர்ஷன லாலசாம் சந்தியாகாலம் சந்தியாந்தே வாக்கு கூட ஆயிடுச்சு. அந்த பிரபாவமே இல்ல. இதெல்லாம் ஆக்சுவல் கதையை கூட முடிவு தோணல அப்படின்னு சொல்லிருக்காரு. இந்த இடத்துக்கு ராம மகிஷி ராகவத்திய பிரியாதே மனவஞ்சார குஷலா ஜானகி வனமுத்தையான வீட்டில் இந்த வனத்துல நிச்சயமா வருவா. சந்தியா காலத்துல பண்ணக்கூடிய பூஜைக்காக சந்தியாத்தே வரக்கூடிய கட்டாயம் தேவி இங்க வருவா அப்படின்னு நினைச்சுட்டு அங்க உட்கார்ந்துருக்கார். சுத்தி பார்த்துட்டு இருக்காராம். அந்த சன்னிதானத்துக்கு வந்த உடனே இது சித்தம்மாவை நிச்சயமா பார்ப்போம் அப்படின்னு தோணுது. சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது தூரக்க ஒரு கூட்டம் தெரியுது. ஒரு விருட்சத்தின் அடியில ஒரு பெண்மணியை பார்க்கிறார். அவள் வாடி போனவளா இருக்கா, ஒற்றை ஜடை போட்டவளா இருக்கா. அவருடைய வஸ்திரங்கள்லாம் அழுக்கு செய்து பூஜை படிஞ்சிருக்கு. ஸ்வர்ண விக்கிரகத்துல பூஜை படிஞ்சா. கோவில பூஜையில அம்பாளுடைய விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டே இருந்த கோவில் வெளியே போக்குவரத்து இந்த பக்தாலும் ஒட்டடத்தில் அம்பாளுடைய மேல பாலும் தேனும் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த விக்கிரகத்துல பூஜை படிச்சு மண்ணு படிச்சு அந்த அந்த பூஜையற்ற பிம்பம் எப்படி இருக்குமோ அது போல அந்த பெண் இங்க உட்கார்ந்துருக்கானா. முகத்துல இருந்து கண்கள்ல இருந்து தாரதாரா கண்ணீர் வெளியேற அந்த கண்ணீரை குறைக்கிறவா இல்லை. இந்த வழிஞ்ச கண்ணீரை அப்படியே பிளேஸ் மாதிரி அங்கே அதுல பூஜை பண்ணிச்சு வேற இன்னொரு பிளேஸ் அதுல பூஜை பண்ணிச்சு அந்த தாரதாரையா கண்ணீர் முடிஞ்சிருக்காளாம். மலின சம்பீதாம் விஸ்வசந்தி புனః புனः சேற்றில் மறைந்த தாமரையோ மனதில் மறைந்த தங்கப்பதுமையோ மேகத்தில் மறைந்த இளவடிவோ அன்னை கண்ட கண்ணீர் மல்லியே கை பூவித்தார் எவளை நான் முடித்தாரும் எவளை தெரிய காட்டில் சஞ்சரித்தாரும் எவளை கவி பாலை தியட்டினாரோ அவளை கண்டே அன்னை கண்ட கண்ணீர் மல்கியே கை பூவித்தார். ரொம்ப அழகா உற்சவங்கள்ல வாசிக்கப்பட்ட வீணை வாசிக்கப்படாம அப்படியே பலர்ல போடப்பட்டு பூந்தி படைஞ்சு போயிருந்தா அந்த வீணை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி யோகிக்காம இருக்காளாம். தாமரை சேற்றுல வளர்ந்தாலும் அந்த சேரு பூசப்பட்டுட்டோ அப்படின்னா விவாகிச்ச
என்று ஜொலிக்காம, ஆனா ஜொலிச்சுட்டு இருக்கக்கூடிய தாமரை எப்படி இருக்கும்? தன்னுடைய வயதால தன்னுடைய நம்பசால ஜொலிச்சாலும் புழுதி படிஞ்சவளா ஜொலிக்காம இருக்கலாம். உத்தமமான பத்திவிரதங்களை சூழ்ந்து இருந்து பாதுகாக்க வேண்டிய தேவைய சுற்றில அந்த ராட்சசி கூட்டம் உட்கார்ந்து பாதுகாக்கிறத பார்த்தா ஒரு பெண்மான் தன்னுடைய மான் கூட்டத்தை விட்டுட்டு வேட்டை நாய்களுக்கு மத்தியில மாட்டின்றதுன்னா எப்படி இருக்குமோ அது போல இருக்காதா? அவருடைய கண்கள்ல இருந்து தார தாரையா கண்ணீர் வடிஞ்சுட்டே இருக்கான். புகை மூடப்பட்ட அக்னி எப்படி ஜொலிக்காதோ அந்த மாதிரி ஜொலிக்காம இருக்கா. கவுச்சம் புரியவே உயிரை மாற்றிருக்கணும். அது மாதிரி கிரௌஞ்ச பறவையை போல உயிரை மாற்றின்றதுக்காக காத்திருக்கலாம். மாற்றிருக்கலாமே, ஏன் 10 மாதம் மாற்றிக்கல அப்படின்னா ஒரு கால பிரபு வந்துட்டான்னா அவரோட வாழ்ந்து அவர் கைங்கரியம் பண்ணலாமேங்கிற ஆசைக்காக உயிரை எடுத்துக்காங்க. ஏன்னா அவர் ஜீவனாதாரமே அவர்தானா அது கழிச்சுமோங்கிற ஒரு ஏக்கத்தாலேயே இந்த பிரபுவை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். எவனுக்காக? அத்தியாகையோ விஷாலாட்சியாக இந்த தேவிதான். இந்த தேவிக்காக தான் ராமன் வீர முடிச்சார். சிவதனுள் பங்கம் பண்ணி எவளைய கைப்பிடித்தாரோ, எந்த தேவிக்காக அவளை கூட்டிட்டு காட்டு கிளம்பும் பொழுது அன்னையெல்லாம் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்காம அவளை நான் தான் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு வந்தாலும், எந்த தேவியை பார்த்து அனுசூய மாதா சந்தோஷப்பட்டு திவ்யமான பத்திரங்களையும் ஆபூஷணங்களையும் கொடுத்தாலும், எந்த தேவிக்காக விழாவின் நடைபெற்றாலும், எந்த தேவிக்காக கரதூஷணாதிகளோட 14,000 ராட்சசர்களை அத்தாதிக முகூர்த்தத்துல எந்த தேவியை ரட்சிச்சு காப்பாற்றினாரோ, எந்த தேவி அந்த கரதூஷண வதம் முடிச்சு வந்து ஜெயஸ்ரீ மூர்த்தா ஜெயஸ்ரீ இவன் ஜெயஸ்ரீயே வந்து ஆலிங்கனம் பண்ணிட்ட மாதிரி அவளை ஆலிங்கனம் பண்ணிட்டாரோ, எந்த தேவிக்காக ஜடாலி தன் உயிரையே கொடுத்தாரோ, எந்த தேவிக்காக கபந்தனுக்கு முக்தி கிடைச்சதோ, எந்த தேவிக்காக சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கிடைச்சதோ, எந்த தேவியை தேடி வானர வீரர்களா 4 திக்குகளையும் இப்ப அலைஞ்சிட்டு தேடிட்டு இருக்காரோ, எந்த தேவியினுடைய சரித்திரத்தை சொன்ன மாத்திரத்துல சம்பாதியுடைய ரட்சம் தன் ரத்தம் முடிச்சதோ, எந்த தேவிக்காக அத்தியாகேதோ விஷாலாக்கியாக சாகரம் வேகவான் புதகா 100 யோஜனை தூர சமுத்திரமானது எந்த தேவிக்காக தாண்டப்பட்டதோ அவனை கண்டே மண்டோதரிய பார்த்தோன்னு என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணார், என்ன புதிய போட்டார். அப்ப சீத்தையே பார்த்தாச்சு என்னன்னு எவ்வளவு குதிக்கணும். ஆனா அந்த இடத்துல வந்து கப்பு சுட்டு விடலாம். கண்கள்ல நாளைய கண்ணீர் விடலாம். ஏன்னா அவருடைய தபச பார்த்தா என்ன பண்ண முடியும்? அவர் இருக்கிற நிலைமையை பார்த்தாரா திருப்பானா கையாளாகாரனா சொல்லியிருக்கான். இவரை பார்த்தா எல்லாரும் அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்திய நடக்குறத உங்களுக்கு நடக்க முடியாதது, உங்களால நடக்க முடியாதது உண்டா அப்படின்னு மக்களால் கொண்டாடக்கூடிய இந்த அஞ்சனேய மகாபிரபு அந்த தேவியுடைய நிலையை பார்த்த உடனே கையால் ஆகாதனா இருக்கிறனே இந்த பிரபு அவங்க நஷ்டப்படா, இந்த தேவி நஷ்டப்படா, இதை பார்த்துட்டு நான் உட்கார்ந்துருக்கேன். இதை ஒவ்வொருத்தருக்காக அந்த பிரபு வாழ்ந்த வாழ்க்கையை கேட்டு நாளைக்கு போய் நான் என்னோட சாப்பிட்டு போய் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா நான் என்னடா அவனுக்கு பண்ணேன்னு ஒவ்வொருத்தருடைய மனசு சுத்த வேண்டிய சரித்திரம். நம்ம என்ன பண்ணோம்? அந்த பிரபுக்கு தர்மத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாலே அந்த தேவியோட வந்து அந்த சரித்திரத்தை கட்டுவது போட்டுருக்காங்க. நீ இருந்தீங்கன்னா அந்த சரித்திரத்தை இன்னாக்கே கடைபிடிக்கணும்னு நினைச்சேன்னா எந்த தர்மத்துக்காக ராமன் இருந்தாரோ அந்த தர்மத்துக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் சுத்த வேண்டிய ஒரு சரித்திரம். அந்த தேவியை பார்த்தா அவருக்கு இந்த தேவிக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அம்மாவுக்கு தெரியும். ஆனா ஆச்சரிய சுவாமி தேவியை பார்த்தோன்னு நினைக்கிறார், துஷ்கரம் கிருத்தவான் ராமவா இன்னும் எதனையா பிரபு ராமர் இந்த தேவிக்காக பண்ற பாடு போராது அப்படின்னு கஷ்டப்பட்டாரு. இல்ல ஏன்னா அவர் என்ன பாடுபட்டாலும் ஆசிரிதாயி அனுசமிச்சிடா பெண் நம்ம நம்பி வந்த ஒரு பெண்ணொருத்தி மாதரத்தை கைவிடப்பட்டாலே அப்படிங்கிறதுனால கருணையால கதறா. பத்தினியே கைவிட்டுட்டோமே, தெரியாம விட்டா கூட கவனமா இருக்கணுமே, பத்தினி இறக்கப்பட்டாலே அப்படின்னு சோகத்தால கதறா. ஆசிரிதையாச்சே பக்தாம் பதிவதாம் வீணா இந்த இடத்துல பக்தைன்னு ஆசிரிச்சு வந்தாலே அந்த பக்தையை இழந்தோமே அப்படின்னு கைவிட முடியாத தன்மையால கதறா.
மகனேச்ச எப்பயே இழந்தேன் மன்னதனால வாழ்றா இவ்வளவு வாழ்வும் தகும். இந்த தேவிக்காக அவர் அவ்வளவு கதறவும் தகும். இவளை இழந்தும் அவரின் உயிரை உடனே அவர் எவ்வளவு அவருடைய மனசனுடைய ஒரு கண்ட்ரோல் எப்படி இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறான். ராமருடைய ஒரு நியமத்தை பார்த்து ஆச்சரியப்படுறான். இப்படி ஆஞ்சநேய சுவாமி பல பிரணாளிகளா யோசிச்சுட்டே இருக்கச்சே ராவணங்களா அவன் தூங்கி எடுத்து அங்கேயிருந்து அலை போலமா அப்படியே வந்து தேவியத்துல வந்து நின்று அபத்தமான வார்த்தைகள் எல்லாம் பேசி அபச்சாரங்களை தேவி அவனுக்கு சத்தியத்தையே எடுத்து சொல்றா. சாந்தர்மாவே பிரபஞ்சரக சாதுக்கள் இல்லாத ஊழியாவா இருக்க எல்லா ஊர்லயும் சாதுக்கள் இருப்பான், பெருமாத்மாக்கள் இருப்பான். நம்மதான் அவன் ஆசிரியமா போயிடும். இந்த ஊர்ல இல்லாத சாதுக்களை அபிஷன் இல்லையா, மௌலியான் இல்லையா, ஏன் சாட்சாத் தேவியும் உட்கார்ந்து 10 மாத காலம் அவங்க மேல சத்தமா என்ன சத்தங்கம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. சத்தம் நம்ம சுத்தி எழுதி முடியுது, அதை நம்ம எடுத்துக்கணும். ஆனா அந்த ராவணன் எடுத்துக்கையே அப்படின்னு ராவணனுக்கு அறிவுரை சொல்றான். நீத்தகா கண்மத்தியமா சரணாகர வித்தரமா தேனி பகவத்தை தர்மாத்மாவான அந்த ராமரை போய் ஆசிரியந்து சொல்லறதுன்னு அவங்க சொல்லலப்பா. வெறும் ஃப்ரெண்டாவாது அவர்கிட்ட சரணாகரமான்னு போக வேண்டாம். நீ ஃப்ரெண்டா வந்தா கூட உங்களுடைய தோஷத்தை நிறுத்திடுவா அப்படிங்கிறச்சு ஃப்ரெண்டா சரணாகரம்னா ஒப்பிச்சுதான் அவன் போகும். 2 நாளும் முட்டுக்கு காமிச்சான உடனே சொன்னாடா பயனை உயிரோட இருக்கணும்னா ராமர் ரொம்ப ஆசிரியர் என்ன வந்து குறிப்பிட்ட ஆசிரியர் அப்படின்றாங்க. ஆனா அந்த மேல ரொம்ப கோபம் போட்டது வந்து வாழ உறுதியின் சீதையை இடம் கலந்துச்சே. ராவண பத்திகளா ராவணன் பின்னாடி இருந்து கண்களால சீதாதேவி தான் அம்மா ஒசிக்கிட்டாரு. இந்த தப்பசு அப்பாவுக்கு புரியாது. ஒசிக்கிட்டாரு அவன் தெரிஞ்சறான். உடனே ராவணன் ஒரு தினம் அவனுடைய பத்தியில ஒரு தாமியமா வந்து அவன் சமாதானம் பண்ணி அழைச்சு போச்சே. போற போக்குல சொல்லி போனா இவன் நான் சொல்றதை கேட்கல, 2 மாத காலம் அவளுக்கு வீச்ச கொடுக்குறேன். அதுக்குள்ள அவன் நான் சொல்றதை கேட்டு என்னுடைய மனைவியா ஆகலன்னு இவளை என்னுடைய காலவேல ஆகாரமா சமைச்சிருந்தோம். அவனுக்கு என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது. என்ன கர்ப்பத்தாச்சவனா இருக்கோ அவன் சொல்றதை கேட்டான். இதுதான் ராவணாத ஹீரோ, அவனுடைய நேச்சர் அப்படின்னு அவன் சொல்லி போயிட்டானா. இதெல்லாம் சும்மாவே ஏரியப்படுத்தும். ராவணன் மேல லைசன்ஸ் கொடுத்துட்டானா சீதாதேவியை உட்கார்ந்து சுத்தி கட்டி எல்லாமா சீதாதேவியை படுக்கிறது அந்த வார்த்தைகளை பேசலாம். கண்ணை நோக்கிடுவேன், கழுத்தை புரிஞ்சுவேன், கையை பிடிச்சி இருக்கு சாப்பிடுவேன், என்னவோ சொல்லலாம். ஆனா எதுவுமே அவளை வருத்தப்படுத்தியா ஒரே ஒரு வார்த்தை வந்து ராவணன் பிரதாரம் ராவணன் பிரதாரம் அதே வகையில ராமரோட இருந்தாச்சே போதும். ஒரே சாய்ஸோடய அவள்தான் நம்ம வாழ வேண்டாம். எப்பேற்பட்ட ராவணன் கொச்சை வார்த்தைகளை சீதாதேவியுடைய அந்த காதுகளை குத்துற மாதிரி மனசை குத்துற மாதிரி வார்த்தைகளை சொன்ன உடனே சீதாதேவி அவளுடைய சுபாவத்துல இருக்கிறா. அவன் விளக்குறா. நீங்க சின்ன விதமா பிடிச்சு போட்டாலும் சரி. ஆனா சீதாதேவி துண்டு துண்டா வெட்டப்பட்ட ஒவ்வொரு அங்கமும் ராமராமன் தான் சொல்லுங்க. சின்ன என்னை செய்தார் சீற்றம் கொண்டே ராகவனை நான் மறந்தும் மறையோனை மறக்க மாட்டேன். சாவிக்கு எப்படி சத்தியமான பின்பற்றி இருந்தாலோ, தமயந்தி எப்படி நடன பின்பற்றி இருந்தாலோ, எப்படி அருந்ததி மாதா அத்திமுகர்ஷியை பின்பற்றி அருந்ததி மாதா வசிஷ்டரை பின்பற்றி இருந்தாலோ, அனசூய மாதா அத்திமுகர்ஷியை பின்பற்றி இருந்தாலோ, சச்சி தேவத்தை எப்படி வந்து இந்த தேவத்தை பின்பற்றி இருக்காளோ, அனலா இப்படி வந்து அக்னிதேவத்தை பின்பற்றி இருக்காளோ, அது போல சோமனை ரோஹிணியா இருக்கும். ரோஹிணி தேவத்தை சோமதேவத்தை எப்படி பின்பற்றி இருக்காளோ அது போல ராமனை ஆசிரியர் நான் என்று சொல்லி அந்த இடத்துல சீதாதேவி தன்னுடைய பாகிபுரத்தை நிலைநாட்டா. அது நீங்க அதெல்லாம் புரியல. சீத்தையை குத்திட்டு மேல விஜட்ட வந்து அவளை அடக்கி தன்னுடைய விஜய சோக்கத்தை சொல்லி சீதைக்கே ஜெயம் என்று சீதாராம ஜெயம் என்று சொல்லி அவனுடைய வாயை அடக்கிறா. சீதாதேவி தனித்து விடப்படுறா. சொல்லலாம் குத்தி போயிடுது. சீதாதேவி மனசு ரொம்ப நின்று போயிடுறா. 10 மாச காலம் ஒரு நில அதையே கூட பிரபு வந்துருவாருன்னு வெயிட் பண்ணினேன். வரல. அதிகமா பிரபு என்ன ஆனாலும் தெரியல. அவர் உயிரோட இல்லைன்னா நான் உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்லை. அல்லது உயிரோட இருந்து 56 திரும்பி போயிட்டேடா. உங்களுடைய அந்த சத்தியம் முடிச்சு போயிட்டு உன் தம்பியை பாதுகாப்புன்னு கிளம்பி போயிட்டேடா. தேடி பார்த்து நான் வேலையில போயிட்டேடா. அப்படி போயிட்டேன்ற பட்சத்துல நான் உயிர்வாழ பிரயோஜனம் இல்லை.
உங்களுக்காகதான் உயிர் வாழ்ந்துருக்கேன், உங்களுக்கு இல்லைன்னா உயிரிருந்து என்ன பிரயோஜனம், ஆத்மாவுக்கு பண்றலான்னு நினைச்சிட்டு ஒரு மரத்தடி மரம், அந்த மரத்துடைய இலக்குல தாழ்ந்திருக்கு, தன்னுடைய கூந்தலையே அதுல கட்டி தொங்கிடலாம்னு சீதாதேவி வரும்பொழுது நான் புஷ்பம் குடிச்ச அருமையான புஷ்பம் குடிச்ச மரத்துக்கு அடியில, உத்தம மரத்துக்கு அடியில வந்தா மரம் ஏன் உத்தமம், அவள் அந்த சுற்றுப்பாவுக்கு மேலதான் ஆஞ்சநேய சுவாமி உட்கார்ந்தார். அந்த இடத்துல ரொம்ப அழகு. தர்மமே காத்ததோ ஜனங்கள் நல்கினை, கர்மமே காத்ததோ அருமையே அருமையே காட்டுவார். தர்மமே காத்ததோ ஜனங்கள் நல்வினை, கர்மமே காத்ததோ. பெரியவா பண்ற புண்ணியம் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்றாலே, ஜனக மகாராஜா பண்ண தர்மம் இந்த அவருடைய கர்மாக்கள் தான் அவருடைய பொண்ணை காப்பாத்திட்டா, அல்லது குணம் காப்பாத்திட்டா, அல்லது கற்பின் காவலோ கற்பு காப்பாத்திட்டோ, அவளை எந்த கற்பு ஆசிரியிருக்காளோ அந்த கற்பு அவளை காப்பாத்திட்டோ அப்படிங்கிற இடத்துல அண்ணா சொல்லுவா, கற்பு இவளுக்கு காவல் இல்லை, இவள் கற்பின் காவலா இவள் உட்கார்ந்துருக்கா. அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய சீதாதேவியை தர்மம் காப்பாற்றுறது. ஏன்னா அவர் தொங்கணும்னு நினைச்சு வரைச்சு அங்க ஏற்கனவே ஆஞ்சநேய சுவாமி உட்கார்ந்துருக்கார். ஆஞ்சநேய சுவாமி 1/2 மணி தள்ளி கொடுத்தாருன்னா அவர் என்ன சீத்தையை பார்த்து தொங்கிட்டு சீத்தையெல்லாம் அதுக்கு முன்னாடி அங்க அவைய முடிச்சுப்பாரு. அந்த இடத்துல அழகா அண்ணா சொல்லுவா, தேவி அம்மாவுக்கு சூடாமணி இருந்திருந்தார். சூடாமணி சிரோபூஷன், பிரபோ உங்களை தலையால வணங்கி சரணாகதி பண்றேன் அப்படின்னு காட்டுறதுக்காக சிரோபூஷன் அனுப்புறா. அவள் சரணாகதியினுடைய பிரதீகமான சூடாமணி அனுப்புறதுக்கு முன்னாடியே அவர் அனுப்பிச்சது என்ன, மோதிரம். மோதிரம் கத்தபூஷன் அவையிட்ட கொடுத்துட்டேம்மா அப்படின்னு அங்க சரணாகதி பண்றதுக்கு முன்னாடியே அபயம் கொடுத்துட்டு அவர் நிற்கிறார். அதனாலதான் நமக்கே சரணாகதி பண்ண போகும். அபயம் தரவு கேட்டவாதுதான் நீ அப்படின்னு எப்பொழுதும் உன்னை கையில வச்சிருக்கேன்டா, உன்னை கையில வச்சிருக்கேன், முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா சுவாமி. அயோத்தியில போனோம்னா சீதா மாதா இப்படி வச்சுட்டுப்பா, அரை குழந்தைய வா 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 அப்படின்னு அம்மா அப்படின்ற மாதிரி வான்னு வச்சுட்டுப்பா. பிரபு இப்படி கையில வச்சிருப்பார், வந்த குழந்தைய இப்படி கையை பிடிச்சு அப்பா கையில வச்சுக்கிற மாதிரி வச்சிருப்பார். அப்படி இருக்கக்கூடிய காக்கும் கடவுள், அவரை நினைச்சு ஒரு கணம் நினைச்சாலே காப்பாற்றுவார், ஒரு கணம் நினைச்சா கூட காப்பாற்றுவார் அப்படின்றச்சே கணத்துக்கு கணம் கணத்துக்கு கணம் கணத்துக்கு கணம் அவரே நினைச்சு அவராவே வாழ்ந்துட்டு இருக்கா இல்லையா. ராமேதி ராமேதி சதை சிவபுத்ரா விசித்ய வாசா தமேவ, அப்படி ராமரை நினைச்சு இருக்கக்கூடிய அவளுக்கு தன் அருள அனுப்பினான். அந்த அருள் என்ன அப்படின்னா அந்த மோதிரமா, மோதிரமும் சொல்லலாம், வேற ஒன்றும் சொல்லலாம். மோதிரம் அச்சேதனமாக அருள காட்டக்கூடியது, சேதனமா அருள காட்டக்கூடியது எதுன்னா ஆஞ்சநேயர். அவருடைய அருள் தான் அங்கரூபமாக அந்த சீதாதேவியின் சன்னிதானத்துல வந்து நிற்கிறது. வாயார ராம கதையை பாடிதான் இந்த அம்மாவுடைய காதுகள் இருக்கக்கூடிய கணங்களை போக்கணும்னு நினைச்சா வாய் நிறைய ராம குணத்தீர்த்த வசித்தாக மட்டுமே இருந்தது. 10 மாசமா ராமர்னு சொல்ல ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ராம கணாக்குகள் கேட்டது போயிட்டாராம். அங்கேயும் தேடலாம் சாதிக்க போன்றதான் முக்கியமான எடுத்து தர்ஷம் கூந்தலை வருகிற ராஜத்துல தலைய மேல தூக்கினா சூரியன் உதயத்தம். அந்த ராத்திரி வேலையில சூரியோதயமான சீதையுடைய துக்கமாகிய ராத்திரி சூரியோதயமான சுவாமி ஆஞ்சநேய சுவாமி துக்கமா முதல்ல காட்சி உன்னதம் பாண்டுரங்க யுத்தம். நமஸ்ராமா இடத்துல இன்னொரு ஸ்லோகம் சீதாதேவியை சரணாகதி கொண்டது ஒண்ணு ரொம்ப அபிஷேகா இந்திர விமானி எழுதா. இன்னொரு ஸ்லோகம் வந்து தருணம் பாம்புர வெந்த மக்களும் சுத்தீஸ்வரன் பந்த பலாட்சோஜன் தட்சேதாரியா பிரசன்னதாராக பிரியதட்சணி அப்படிங்கிற தூக்கி இருக்கக்கூடிய பிரணமற்ற முல்லை பற்கள் சிரிக்க அது இருக்கக்கூடிய அந்த தேவியுடைய முகத்தை எப்ப பார்க்கணும் அப்படிங்கிற முதல் தரிசனமே தூக்கினதால அதற்கு அந்த அந்த இடத்துலதான் சுபநீங்களால குறிச்சு போன அந்த அந்த பற்கள் வெளியே தெரிய அந்த தேவியுடைய தரிசனம் உதம தரிசனம் அவரை எப்படி கல்பனாலும் அப்படியே தூக்கின அந்த திருமுகத்தை பார்ப்பேன்றாரு. மனசு மேல உட்காந்து நினைக்கல, மனசுல அந்த உன்னதமா இருக்கக்கூடிய அந்த தேவியுடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னா அப்படியே தரிசனம் கொடுக்கலாம்.
பிரதம தரிசனம் ஆஞ்சநேய சுவாமி சீதாதேவி கடாட்சிச்சது அப்படியே ஒரு தரிசனம். பொறுமையாக சீதாதேவி கொஞ்சம் மனசுல இது ஒரு கால மாயையா, இதுதான் ஹலுசினேஷனா, கனவு காண்கிறேனா, கனவு வீடுதானே கனவு, தூக்கமே கிடையாது, கனவுக்கு வழி கிடையாது, ஆனா இந்த ஊக்கமோ ஸ்திரமா தெரியாது அப்படின்னு அவருக்கு யோசிக்க டைம் கொடுத்து நல்ல இறங்கி வந்து கேட்கிறாராம். கையில நிச்சயம் சீதாதேவி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி கேட்கிறாராம். தாமரை கண்களா கண்ணீர் மல்கும் எனக்கு தாமரையாடும் எனக்கு அம்மா நீங்க யாரு? ரொம்ப அற்புதமான வார்த்தை. அந்த ஒரு சத்தத்தை ஒரு நேரம் சொல்லணும். அப்படி ஒரு அருமையான சுச்சி சுச்சியான வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் அம்மாவுடைய பக்தி பாவம் போகும். அம்மாவுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு ஒரு வருஷம் பிரபாவம், ஒரு வருஷம் இன்னமும் உட்கார்ந்து ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தை சொல்லிட்டே அவ்வளவு கல்ச்சர் அந்த சம்ஸ்காரத்தை பண்ணாதான் அம்மாவை பார்த்தோடனே ராம சொல்ற நான்கு வேற இருந்ததுன்னா வேற தாரியனா நாட்டாம வேற புருஷனா சத்தியமே வேதத்தை கதை காணாதனாலே இந்த மாதிரி பேச முடியாது. வேத கற்பிதமா வேத சம்ஸ்காரம் கூடியதாக ஆஞ்சநேய சுவாமியுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்று அந்த ஸ்வரத்துல கூட கற்பல, ரேடியோ கற்பல, ரேடியா உள்ள கரெக்டான கிறிஸ்தான ஸ்வரம் அந்த கிறிஸ்தானத்துக்குள்ள இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் இன்னும் தீரில்லாத மொழிகள் கொண்டு பேசுறார். இவருடைய வார்த்தையை கேட்டான்னா கையில வாழ இருக்கும்போது எப்படி கூட அவர் சொல்றதை கேட்டா அந்த வாழை கொண்டு அவர் நமஸ்காரம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு அருமையான வார்த்தைகள் அப்படி ஹிருதய ஸ்பர்ஷமா வாகவமா ஹிதோபதேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரியம் யுத்தத்தையே நினைக்கக்கூடிய அவர் பேசுவார். வாக்குலாம் அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி அன்னைக்கே தடுப்பை கொடுத்தார் ராமர்கிட்ட. சிறந்த பேச்சாளன்னு தடாதுடாது மண்டையை உடைச்சு தேவத்தை உடைச்சு கிறிஸ்த உடைச்சு மைக்கெல்லாம் பிடிச்சு கேட்கறவா காதெல்லாம் பிடிக்கிறது பேச்சாளன் பேசுறது விஷயம் கேட்கறவா விதேசம் அது உள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படும். அதுதான் கரெக்டான எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். சீதையுடைய அந்த வேதனைக்கு அருமருந்து இவருடைய பேச்சுகள் பரிசீலனை பண்ணி சீதைகளை அனுப்பிச்சார். சீதாதேவி சொல்றான் மயா சமவிபாஷுக்கும் அருகதேச்ச கபிஸ்தா அப்படின்னு உன்னை பரீட்சை பண்ணாம ராமனை அனுப்பிச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சன்னிதானத்துக்கு அப்படின்னு அந்த ஆஞ்சநேய சுவாமி தேவியிலிருந்த பேசுறார். அம்மா தாமரை இதழ்ல நீர் எப்படி இருக்காதோ அது போல உங்களுடைய தாமரை கண்களிலும் நீங்க தண்ணீர் இருக்க போகணுமா முடிச்சு படுத்து நீங்கள் உருகார்க்கும் ராமமகிஷிக்கும் ராம மகிழ்ச்சியாருன்னா உங்களுக்கு மங்களம் ராமர் அனுப்பிச்ச இந்த நிலையை நீங்கன்னு சொன்னாலோ உற்சாகப்பட்டா இந்த நாள் பேசி ராமரை பற்றிய கதை கேட்கறது அப்படின்னு உடனே அறிமுகப்படுத்தியே சுஷா தசரவர்த்தியாகும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சேன். நான் வந்து தசரவரோட நாட்டுக்கு மாமனார் பக்த தன்னோட ஆத்துல தன்னோட ஆகோன்னு உட்கார்ந்தா அந்த ஆகோன்னு காமிச்சு கொடுக்குறாரு அம்மா. முதல்தான் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே எங்க அப்பா ஊர்ல வெளிய அப்படின்னு ஆரம்பிக்கல. எங்க மாமனார் வந்து தெரியுமா தசரத சக்கரவர்த்தி ஆகும் நாட்டு பெண் அப்படின்னு அப்படியே காமிச்சு ஆரம்பிக்கிறார். இவர் தன் கதையெல்லாம் சொல்லி முடிக்கிறார் சீதாதேவி. அது வரைக்கும் கேட்டு இருந்தார் ஹனுமான். அப்புறம் ஹனுமான் பேசணும் இல்லையா அம்மா இந்த ராம சௌக்கியமா இந்த வார்த்தையை கேட்கணும்னு தான் இப்போ நாள் அவன் உயிரை கழிச்சு இருந்தா இந்த வார்த்தை பயத்தை பிடிச்சிட்டு இருந்த அவனுடைய வயத்துல பால பார்த்த மாதிரி இருந்தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராமர் சௌக்கியமா இருக்காருன்னு அவனுக்கு அடுத்த பாவம் லட்சுமணன் நான் உன்னானே பின்னாடி ஓடினா லட்சுமணன் அப்படின்னு தோணின உடனே சீதாதேவி மக்கள் உடனே அடுத்த வார்த்தை ஆஞ்சநேய சுவாமி சொல்றாரா லக்ஷ்மணா சுபலட்சணா குருவான ராமச்சந்திர பிரபு ஆராதனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுவாமி சௌக்கியமா. அதுதான் ஆச்சாரியன் ஒவ்வொரு இடத்துக்கும் காட்டணும். எல்லாரும் நம்மளே போய் தான் படிக்கிறது. லக்ஷ்மணரா லக்ஷ்மணர் வந்து ப்ரொஃபைல் சொல்லு
லட்சுமணர் வந்து சுமித்ராவோட பிள்ளை, தசரதோடைய பிள்ளை. ஓகே, ராமருக்கு செகண்ட் பிரதரா அதை பாரு, நோட்ஸ் எடு. அதுபடி கூட ராமன் இல்லை. அந்த லட்சுமணரை நீரோட்டம் புரிஞ்ச ஆச்சாரியனால அது கண்டுபிடிக்கும். அனுமத்த திருஷ்டியால பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி எடுத்து கொடுக்குறாரு. குருவ ஆராதனை பண்ணி இருக்கக்கூடிய லட்சுமண சுவாமி, அதுதான் சுபலட்சணம். லட்சுமணனுடைய லட்சணம் என்னன்னா குருவ ஆராதனை. குரு யாருங்க? ராமச்சந்திர. அப்படி அவர் தலைமையில வச்சு தாங்கி இருக்கக்கூடிய லட்சுமண சுவாமி முக்கியமா அப்படின்னு உடனே சீதம்மா சொல்றா, இந்த வார்த்தைகளை கேட்டதாம்பா இதெல்லாம் வாழ்ந்து. நீ சொன்ன இந்த வார்த்தைக்கு முத்தும் பவழம் கொட்டி கொடுத்தாலும் ஈடாகாது. அப்படி ஒரு வார்த்தையை எனக்கு வந்து சொல்லி என் வயசுல பாடம் அப்படிப்பா அப்படின்னா, ஜனனிக்கும் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் வயதான சொன்னோம். அதுதான் சீதைக்கும் அம்மாவுக்கு சொன்னோம். சீதாதேவி வயல் குழந்தைதான் தாயை உடல் விளக்கம் செய்ததாமோ இல்லையா? நீ ஆண்டாள் ஸ்மரிச்சுக்கணும். மார்கழி மாசம் அது மாதிரி சீதம்மா மன்னுகள் கோசலைதான் மண்வெளி வாழ்த்தாங்க அப்படின்னு கிருஷ்ணனுக்கும் அம்மாவுக்கு இருக்கிற சம்பந்தத்தான வயசு சம்பந்தம் இருவாளே, அது போல சீதாதேவி வயசுல பாடமாக்க மாதிரி ஒரு விஷயத்த எனக்கு சொன்னாரா அந்த ஆஞ்சநேயன் ஆகிய சீதையின் புத்திரன். இதெல்லாம் தான் அண்ணன் பிரபாவங்கள் இருக்குதுன்னா சொல்றோம். சீதாபுத்திரன் அப்படிங்கிறது ஆஞ்சநேய சுவாமியோட பிரபாவம். லக்ஷ்மணர குரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஆஞ்சநேய சுவாமி எடுத்து கொடுக்கக்கூடிய பிரபாவம். ஆஞ்சநேயரை வச்சுட்டு ராமச்சரித்திரம் முழுக்க பார்க்கணும். ஆஞ்சநேயரை வச்சு ஆஞ்சநேயர் ஒவ்வொரு கேரக்டரையா இருக்கு ராமனோட சம்பந்தப்படுத்தி பாக்குறார் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் ஆஞ்சநேயர் நம்ம கொடுக்கறபடி வருஷா மேல மேல கொடுக்கக்கூடிய வருஷா மழை மாதிரி ஒவ்வொருத்தையும் கொடுப்பார். ராம குருங்கே கொட்டக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி ராம குருங்களை சீத்தமா ரிஷிக்கரா ராமர் சுருடான அந்த தேசங்களோட பிரபுடைய அத்தனை லட்சணங்களையும் விசாரமா வர்ணிக்கிறார். ராமருடைய விரல்கள்ல எவ்வளவு ரேகை இருக்கும், ராமருடைய கேசங்கள்ல எவ்வளவு சுழல் இருக்கும், ராமருடைய கழுத்துல எவ்வளவு ரேகைகள் இருக்கும், ராமருக்கு எத்தனை இடங்கள் உயர்ந்து இருக்கும், எத்தனை இடங்கள் விட்டு இருக்கும், எத்தனை இடம் உள்ள இருக்கும், எத்தனை இடம் சுழந்து இருக்கும், எந்தெந்த இடங்கள் மெனியத்தில் இருக்கும், என்னென்ன பந்தங்கள்லாம், அதாவது ஒரு தூக்கு ஓட்டங்கள் எண்ணூறு அந்த மாதிரி 200 ரங்கம், ஒரு கண் மாதிரி இன்னொரு கண், ஒரு காது மாதிரி இன்னொரு காது, ஒரு கை மாதிரி இன்னொரு கை அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக்கா எப்படி வந்து சிமெட்ரிக்கா இருக்கு ராம வர்ணனை. அப்படியே ரூப வர்ணனை வர்ணிச்சு மாடல அப்படி வர்ணிச்சு முடிக்கக்கூடிய அந்த இடத்தை வச்சு ஒரு பெயிண்டர் வந்து வர்ணிச்சு அப்படியே எழுதினா ராமர் பார்க்கணும். அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸான வர்ணனை. எதாவதுதான் எதாவதுதான் எதாலட்சுமி செஞ்சுதான் சீதை எந்த ரூபத்தை இருப்பா, எந்த வர்ணத்தை இருப்பா, எந்த மாங்கல்யத்தோட இருப்பான்னு ராமர் சொன்னாலோ அப்படி தேவியை பார்க்கறேன்னு சொன்னார். அப்படி ராமரையும் வர்ணிச்சுட்டார். ராமரையும் சீதை யதார்த்தமா புரிஞ்சுக்கிறா இந்த ஆஞ்சநேய சுவாமி. அதுதான் அனுமத் பிரபாவம். அனுமான் ஒவ்வொரு கேரக்டரையும் எப்படி பார்க்கணும் நமக்கு எடுத்து கொடுத்தார். அதுதான் எக்ஸாம்பிளா லட்சுமண சுவாமியுடைய ஆராதனை எப்படி இருந்தது எடுத்து கொடுத்தார். அது ஹனுமத் பிரபாவம். சீதையும் ராமரையும் சேர்த்து வச்சு பார்த்தவர், அது ஹனுமத் பிரபாவம். சீதாதேவியுடைய திரணமான காதுகளுக்கு எப்படி ஒரு சமாதானத்தை கொடுக்கணும்னு தெரிஞ்சு அமுதமா ராமகதையை எடுத்து பொழிஞ்சால் அது ஹனுமத் பிரபாவம். இவ்வளவு பண்ணிட்டு அவர் எந்த நாமத்தை கொடுத்தாலும் அது இன்கவே தன்னுடைய நாமத்தியத்தாலேயே தான் ராம தூதன் காமிச்சிட்டார். நான் என்ன ரெக்கமெண்டேஷன் லெட்டர் என்ன சொல்றேன், நீ என்னப்பா படிச்சிருக்கியா அப்படின்னா ராமாயணம் படிச்சிருக்கியா அப்படின்னு பழகிற விதத்துல இவா ராமாயணம் படிச்சிருக்கா, ராமரை ஃபாலோ பண்ணுவான்னு எங்க ஊர்ல சர்டிபிகேட் கொடுத்தா அப்படின்னு சர்டிபிகேட்லாம் நீங்க எவ்வளவு மேக் பண்ணணும். பாக்கிய பிரகரணங்கள்ல இருக்கக்கூடிய பிரமாணங்கள்லாம் எவ்வளவு வேணாலும் மேக் பண்ணணும். அந்த பிரமாணம் ஸ்வதா பிரமாணமா இருக்கணும். இப்படி தட்டினா டங்கு சத்தம் கேட்கணும், அந்த வெயிட் இருக்கணும். ராமரோட ஊருக்குள்ள போனோம் அப்படின்னா வாசல அண்ணான் இருப்பார். அந்த கௌர பாலகன் மாதிரி அண்ணான் கடையில உட்கார்ந்து இருப்பார். அங்க உள்ள போனா ஒவ்வொருத்தையும் தட்டுவார். அப்படி ராம் அப்படின்னு சத்தம் கட்டுனா உள்ள கணக்கு வைப்பார். வீசா அப்படின்னு வீசா ஊட்டி கலந்துக்குவோம். எதை கேட்கறானோ அதை விட்டு அப்படியே கலந்து விட்டுருவான்னு அண்ணா சொல்லுவோம். அண்ணான் கேட்டா அயோத்திக்குள்ள நுழையச்சு துவாரத்துல அந்த அம்மா இருப்பார். அவர் சேர்த்துதான் உள்ள போக முடியும். இப்படி வரங்கன்னா எனக்கு வீசா வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு சொத்து வேணும், எனக்கு அது வேணும், எடுத்தும்போது கண்ணு மூடி ராமராம 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 அங்கே வந்து ராமர் வேணும்னா என்ன ராமர் வேணும்.
கனகபவன் அனுப்புவா டிவிட்டு அப்படின்னு பரவாயில்ல ஒரு டெப்த் இருக்கணும், நம்ம ஒரு டெப்த் இருக்கணும். அப்படி டங்குன்னு சத்தம் கேட்கணும் அப்படின்வா. அந்த ஆஞ்சநேய சுவாமியை டெஸ்ட் பண்ணி உள்ள அனுப்பக்கூடிய அந்த ஆஞ்சநேய சுவாமி ராம பாவத்துல ஊடி இருக்கக்கூடிய சீதா பாவத்துல அப்படி ஊடி இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேய சுவாமி பஜன சுகாந்த சுந்தர அந்த கண்களை அப்படி பூரிச்சிருக்குமா. ராம பாவத்துல பூரிச்சிருக்கக்கூடிய பக்தமாவதி அவருடைய ஹிருதயம் முழுக்க சீதாராமன் நிரம்பி இருக்கா. அந்த பாவத்தை பார்க்கச்சே சீதாதேவி புரிஞ்சுட்டு இந்த ராமபக்தன் ராமதாசு. அதுக்கப்புறம் மெல்ல கனையாளி இருக்கிறார். கனையாளியை கொடுத்து வந்ததே நீ ஆளு புரிஞ்சுப்பா, இந்த கனையாளியை கொடுத்துதான் கொடுத்து வச்ச. அந்த கனையாளியே கொடுக்காம தான் எப்படி இருக்காரோ அது மூலமாவே ராமதாசு புரிய வச்ச ராமபக்த ஹனுமானுடைய அந்த பிரபாவம் அது. அவரு அந்த சூடாம இந்த கலையாளியை எடுத்து கொடுக்கறா, கொடுக்கல காட்டுற. கொடுத்தா கூட தேவி ஆசையா பிரபுவோட மோதலை கை நீக்கிறா. அவளுடைய கை கீழே விடக்கூடாது. நான் யார் அவளுக்கு தங்கள் செல்வாமம்மா வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய மதா ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதேவி அங்குலி என்று சொல்ல சீதாதேவி ஆனந்த கண்ணீர் சொரிந்து ராமருடைய அந்த மற்றத்தளத்துல கண்ணீரை எப்படி சொரிவாரோ அது போல அந்த மோதிரத்தை எடுத்து கண்கள்ல வச்சிருந்து ஹிருதயத்துல வச்சிருந்து ஆலிங்கனம் பண்ணிட்டாலாம். பிரபுவே அடுத்த சந்தோஷத்தை அடையா. மேல பிரபு இருக்காரே எப்படி இருக்கா, என்ன ஞாபகம் வச்சிருக்காரா, என்னை மறவாது இருக்கிறாரா, மறந்து பழையப்பா, என்ன ஞாபகம் வச்சிருக்காரப்பா, என்னை எப்பயாவது நினைச்சுப்பாரா. சீதை அப்படின்னு எப்பயாவது சொல்லுவாரு. அவங்க சீதைன்னு சொல்லாத காரணமே கிடையாதுமா. நித்தியம் ஸ்மரத்திட்டே ராமரா, எப்பொழுது உங்க ராமர் உங்க பாவத்திலே தான் இருக்கார். நான் எது சிந்தையதே உங்களை தவிர அவருக்கு வேற ஸ்மரணே கிடையாது. சுக்ரீவனுக்கு நாட்டை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் ஒரு காரியங்கள் இருந்தா சீதா பாவம் உள்ள அந்தகனமா இருந்தது. மழைக்காலம் வந்த உடனே மனதாலாம் தேடி போக கஷ்டப்படுவான்னு அவளுக்கு வீடு கொடுத்துட்டாரே கிடையாது. அவருக்கு கிடையாது. ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். உங்க இடத்துலயே இருந்த விஷயமுக பர்வதத்துல அந்த சுவாமி அந்த மலை பாறை குகையில அவர் உட்கார்ந்து இருப்பாருமா. ஆகாசத்துல சந்திரனை பார்த்தா உங்க ஞாபகம் இருக்கு. சந்திரனை உங்களை பார்த்து உங்களோட பேச ஆரம்பிச்சுருவாங்க. சாப்பாடு கிடையாது. நானும் லட்சுமண சுவாமியும் ஏதாவது கொண்டு போய் கையில கொடுத்தோம்னா கூட அப்படி வாங்கிப்பார். வாயில போட்டுக்கோங்க அண்ணா அப்படிங்குவார். வாயில போட்டுக்கோங்க அப்படின்னு கையில வரைக்கும் வாயை வரைக்கும் போட்டுக்கோங்க அண்ணா அப்படின்னு சொல்லும்போது லட்சுமணா எனக்கு நீங்க தான் எனக்கு எழுது, நீங்க சாப்பிடுங்க அவர் யார் பாருங்க. எவ்வளவு பொறுமையை அனுபவிச்சுப்பா, எவ்வளவு பேர் திட்டுவாளோ அவங்க, எப்படியெல்லாம் அவரை பாடாப்படுத்துவாளோ. என்னுடைய பழத்தை அந்த விடாமல் இருப்பாரு, என்னுடைய பிரிய அந்த சோக கடவுளை மாட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு முன்னாடி மனசு வந்துட்டு போயிடும். எங்கிட்ட பேசுறது நிறுத்திவா. சீதே பேச சீதா இந்த பழம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இந்த சீதா பழம் உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு ஏதோ பேசுவா. உங்கள்கிட்ட உங்களுடைய தான் இருந்தா, உங்களை தவிர வெளியில இல்லவே இந்த சுமையிலே தான் இருந்தது. மேல ஒரு ஈயோ கொசுவோ ஒரு பூச்சியோ ஏறினால தட்டி விடவும் தெரியாது. மழைக்காலம் எல்லாம் ஓய்வுல இருக்கணும். அது ஸ்மரணை கிடையாது, பிசிக்கல் ஸ்மரணே இல்லை. அப்ப தெரியாது பிசிக்ஸ் சம்பந்தப்பட்டு. ஆனா ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அகாதமான பிரேமம், அந்த பிரேமையில ராமனே இங்க இல்ல. அப்பதானே பிசிக்கல் பத்தி பேசுவாங்க. அப்ப அவருக்கு தட்டி விடணும் கூட தெரியாதுமா. நானும் லட்சுமண சுவாமி தான் தட்டி விடுவோம், தூக்கமே கிடையாதுமா. ஆனா எப்பயாவது சரீரம் இன்னும் சரீரம் ஒரு சமயத்தை அந்த மீறி தூக்கம் இழுத்துடும். கொஞ்சம் அண்ணன் அயர்ந்துக்கார் தூங்குறாருன்னு நாங்க பேசாம இருப்போம். கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. அப்படியே மாதிரி இந்த திரும்புற அளவுக்கு கடினம் வந்த உடனே சீதேதி மதுராம் பிரதிமுத்தியதே
அப்படின்னு சொல்லி எழுதிப்பாரு. அவருக்கு தூக்கமோ கனவோ விழிப்போ எல்லாம் இல்லையாம். இப்படின்னா அவர் கத்திரத்தை கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி அவங்க பண்ண தப்பத்துக்கு அவருடைய பத்தாவது நிலைமை இப்படி எடுத்து சொன்னதுதான் அனுபவம். இப்படி எடுத்து சொல்லி 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 அனுமன் இப்படி சொல்றே அமிர்தத்தை விஷத்தை சேர்த்து குடிச்சதாரு. அமிர்தம் என்ன என் பிரபு எனக்கு மறக்கல விஷம், அதுக்காக அவர் கஷ்டப்படுறாரு. அவர் எனக்காக கஷ்டப்படுறாரான்னு கேட்கும்போது எனக்காக கஷ்டப்பட்டா எனக்கு நான் இல்லைன்னு அவன் கஷ்டம் அப்படின்னு நான் இருந்தா அவர் சொல்லிட்டாங்க என் பர்பஸ் சால்வ் ஆயிடும். அவர் சௌக்கியமா இருக்கிறதா என் பர்பஸ் அப்படிங்கிற தானா உணர்வுக்கு தன்னை விட்டு அந்த பிரபு கஷ்டப்படுறாரு தெரிஞ்சுக்கிறது ஒரு சௌக்கியம். ஆனா அவர் கஷ்டப்படுறாரு அதுக்காக கூட அவர் கஷ்டப்படலாமா அப்படின்னு இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப சுலபம் இல்லாத சட்டலான அந்த பையனை புரிஞ்சுட்டு பதில் சொல்றதுதான் அனுபவம். அப்படி பதில் சொல்லியே வளர்ச்சியே அந்த மேல சொல்றார், அம்மா அந்த பிரபு உங்களை தேடி வருவார், அவர் வருவார், அவர் வரப்போற வந்துட்டு இருக்கார். அதுக்குதான் முதல்ல என்ன நினைச்சுட்டார். ராமர் பண்ணின பிரயத்தனம் தான் இன்னைக்கு ஹனுமாரா அவங்க கிட்ட வந்து இருக்கிறது. அவர் முயற்சிச்சார், அந்த முயற்சி தான் அவர் முயற்சி ஆரம்பிச்சாச்சுமா ஒண்ணுமே இல்லை. நீங்க கவலையப்படாது. இப்ப நான் போவேனா நான் அந்த போவேன் என் பிரபு நான் எவ்வளவு பேசிட்டு இருக்க நேரம் தாமம் இது போவேன் அவர் வந்துருப்பாருமா காலமாக்கணும் அப்படின்னு சொன்ன சமாதானம்னா அப்படி சொல்லணும். அவருடைய கஷ்டத்தை புரிஞ்சு சொல்லணும். இப்படி அருமையா சொல்ல 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 சீதாதேவி முகத்தாமரை மலர்றதை பார்த்தோன்னா அம்மாவுக்கு ஏக உற்சாகம். அம்மா நீ ஏன் கஷ்டப்படணும், ஆமா எனக்கு முதுகுல ஏறிக்கணும் பிரபுட்ட வந்து விட்டுறேன்னு அதுவும் ஒரு மிக சீதாதேவி வந்து அது சரி கிடையாது. அவர் வந்து நினைச்சு பிற புருஷனை தொட்டு நான் வைக்க முடியாது. ராம பிரபாவம் முக்கியம், அனுமத் பிரபாவமும் சீதா பிரபாவமும் முக்கியம். சீதையை ராமனை எரிச்சு போட்டார் அப்படிங்கிற விஷயம் ஹனுமான் வந்தார், சீதையை ராமனையும் காப்பாத்தினா, சீதையை ராமன் சேர்த்து வச்சா அது முக்கியம் இல்லை. நம்ம பிரபாவங்களா எங்க இருக்குன்னா ராம பக்த ஹனுமான் கடலை கடந்தார்னா என்ன சொல்லுவாங்க, அழகா சொல்லுவேன். ராம பக்த ஹனுமான் கடலை கடந்தார்னா அந்த பக்த சிரோமணியோட பிரபு ராமன் கடலை கலக்கினான் கடலை கலக்கிட்டு அப்படின்னு கடலை கலக்கிற ராம பிரபாவம். அந்த ராம பிரபாவத்தை ஆசிரிச்சு நம்ம வாழ்க்கை இருக்கிறோம். அவதான் சீதா பிரபாவம், அந்த பிரபாவம் அப்படின்னு அம்மா எடுத்து கொடுக்குறாங்க. நம்முடைய அந்த உற்சாகம், அந்த பலம், அந்த பௌஷம், அந்த பராக்கிரமம், அந்த சக்தி, இந்த எபிலிட்டி எல்லாமே எப்ப தெரியுமா பிரயோஜனமாகும்? பிரபுவுக்கு பிரபு ஆசிரிச்சது, பிரபு அடிமையும் அதுதான் நம்ம பிரபாவம் அப்படின்னு அம்மாவுக்கு அம்மா எடுத்து கொடுக்குறார். ஆஹா என்ன அற்புதமா சொன்னேன், அற்புதமா சொன்னீங்க அப்படின்னு சந்தோஷப்படுறார். இந்த இடத்துலதான் அம்மா சொல்லிட்டு சொல்லுவா, அது வருதீன ஜானகி மாதா அஷ்டசித்தின வந்திகே தாதா அது வருதீன ஜானகி மாதா. அஷ்டசித்தி நவநிதிகள்லாம் அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர அம்மா இருப்பாரு. சீத்தமா கொடுத்த பிரசாதமா வரமா அப்படின்னா இல்லையா, அடுத்த வரைதான் சீத்தமா கொடுத்த பிரசாதம் வரப்பிரசாதம் அப்படின்னு ராம ரசாயனத்திலே மூழ்கி, ராமாமிர்தத்துல மூழ்கி ராம தாரணாவே இருப்பா அப்படின்னு அம்மா ஆசீர்வாதம் பண்ணலாம். சீதம்மாவோட ஆசீர்வச்சனங்களாக ஏற்படுத்த ஆஞ்சநேய சுவாமி தேவி இருக்கிற சில அடையாளங்கள் கேட்க, தேவி ராமனுக்கும் தேவிக்கு மட்டுமே தெரிஞ்ச சில ஹிருதய ஸ்பர்ஷமான அடையாள விஷயங்கள், காக்காசோட விதாந்தம், மனசிலாவோட விளக்கம், எப்படி ராமர் எட்டு விட்டாருங்கிற கதைகள்லாம் அழகா அப்படியே ரொம்ப அருமையா தேவி ஹனுமான் எடுத்து சொல்ல அதையெல்லாம் கேட்டு அந்த யதார்த்தத்தை அழகா புரிஞ்சுட்டு மரியாதையோட ஆஞ்சநேய சுவாமி தேவியுடைய சூடாமணி வெற்றினார், தேவியுடைய சமாதானம் வெற்றினார். அப்புறம் பார்த்தா இப்ப நம்ம திரும்பி இப்ப நம்ம ஆஞ்சநேய சுவாமி வந்தாச்சு நம்ம போயிட்டு நம்ம ராமரண்டி வரக்கூடிய அந்த ஒரு வாரம் காலம் அவன் இங்க டார்ச்சர் பண்ணி இருக்காரு. ஆனா அவன் பிஸியா அவன் பிஸியா பண்ண என்ன பண்ணணும், இந்த ஊரை ரெனவேட் பண்ணி கொடுக்குறது. அதனால இவன் தானே வாங்குறது ராமன் மூலம் அடுத்தது ராம பக்தனுக்கு போகல, விபீஷணன் வந்து வரணும், ராம பக்தன் போய் ராமனை ஆண்ட ஊரை வச்சு கொடுப்பாளா அப்படின்னு பார்த்த எல்லாத்தையும் எழுத எல்லாத்தையும் எரிச்சு போடுது. அவன் போச்சே ஒழுங்கா கட்டி குடிச்சு போறான் அப்படின்னு நினைச்சா ராவணன் மீட் பண்ண ராவணனுக்கு அவனோட ஆட்கள் எல்லாம் ஒரு கிடுநாடு படுத்தினா ராவணனே ரெட் கார்பெட் போட்டு வரவேற்றான்.
இந்த கவியை வரம் பண்ணுனா ஈஸ்வரன் சொன்னான் முருகா இருப்பா அப்படின்னா உடனே அவன் ரொம்ப சாமர்த்தியமா வாழ நெருப்ப வேணும். வாழை வெட்டுனா வாழோட போச்சு, நெருப்பு வேணும் வாழ மட்டுமா எரியும். அவன் ஊசிசாக்கு வாழ நெருப்பு வேணும் முழுக்க எரிச்சுன்னா நினைச்சான். முழுக்கதான் எரியும். ஓகே பாயிண்ட் அப்படின்னு அம்மா எடுத்துருந்தாரு. அவன் சொல்லல. அந்த ஆஞ்சநேய சுவாமிய அந்த முருகா வீடுகள் அப்படி அழைச்சிட்டு போறான். போறச்சே போன தடவை வந்த பொழுது சீத்தை எங்க இருக்கான்னு தெரியும். ஊரை ஒழுங்கா பாத்துட்டேன். சீத்தையை பார்த்துருவாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா சீத்தையை நம்ம போய் அடையறதுக்கு என்னென்ன பிளான்ஸோ அதெல்லாம் பண்ணி வந்துருவோம் அர்த்தம். போட்டா ரோடு போடணும். அங்கேயிருந்து வந்தோடனே யாரும் கேட்கக்கூடாது. அந்த ஊரை பத்தி சொல்லுவாங்க. அதை நம்ம சொல்லவே சீத்தையை பார்த்து சிந்திக்க கூடாது. சீத்தையை அடையணும் அதுக்காக பண்ணுறாருன்னா எல்லாம் பேக்கேஜ் நீ பண்ண முடியாது. உடனே ஆஞ்சநேய சுவாமி நல்லதா வச்சு ஒரு லைட்டை கையை கொடுத்தா அவர் டார்ச் மாதிரி வாழைய பத்த வச்சு கொடுத்துருக்காரு. அதே லைட் மாட்டீங்கன்னா அவருக்கு எதுவுமே இல்லை. சீதாதேவியுடைய மங்களாட்சாரத்தால அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்கு. அதை கையில எடுத்துனாரு. ஊரை முழுக்க பாத்துனாரு. பாத்துனே வச்சு தோழம் வந்து இதெல்லாம் வச்சு ஜம்முமாரி குருமாரி எல்லாம் போட்டு தரலாம். நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆஞ்சநேய சுவாமி பாவத்தை பயப்படாம டேரக்ட் ப்ராடக்டே பார்த்துருக்கோம்ல அது சொல்ல நேரம் இந்த ஒரு 10 சட்டம் போட்டுட்டேன். ஆஞ்சநேய சுவாமி போறமா ஆனா அது ரொம்ப சடன் நல்லா சொல்லலாம். அதனால அந்த இடம் வந்து ஒரு உற்சாகம் நடந்தது. உடனே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா பெரிய ரூபத்தை எடுத்தார். அப்புறம் குட்டிட்டு போயிருந்தார். பெரிய குட்டிக்கிட்டார். அது கட்டி இந்த கையெல்லாம் படுத்து நடந்து போச்சு. ஒரே ஜம்ப் பண்ணார். தோரணத்துக்கு நேரம் ஏறில. இந்த தோரண வாங்கி தாழ்பால் உருண்ட பெரிய கதவு, பெரிய வாயிலுக்கு பெரிய கதவு, இரும்பு கதவு, இரும்பு தாழ்பால், ஓடிய தாழ்பால் உறுத்தினார். பக்கத்தை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை ராட்சச பயணி சம்மத்தியா அடிச்சார். மன்னனா அடிச்சு கூட்டினார். இருக்கே விளையாடுங்க பயங்கரமா. பேட் அந்த வந்து ஒரு தாழ்பால் தான், தாழ்பால் தான் பேட். கிரிக்கெட் விளையாடி எல்லாத்தையும் முடிச்சார். பார்த்தாரு இந்த ஊரை வந்து ரெனவேட் பண்ணி ஒரு வாரம் உட்காரணும். வர வரைக்கும் அவங்க பிஸியா வச்சிருந்தாலும் சீக்கிரம் போய் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சாரு. அதனால அந்த ஊரையே பத்துச்சார். இந்த ஊரை அந்த இயற்கை அந்த ஊக்க பத்தி பத்த வச்சார். சில ரோதியா அது தெரியாது. எல்லாரும் அடடா ஜி முகேந்திரா விஜயேஸ்வரோ சாதினோவா யாருப்பா நம்ம ஊருக்கு வந்துட்டாரா கோவப்பட்டு நம்ம வர வந்துட்டாரா தேவராஜன் நமக்கெல்லாம் தண்டனை கொடுக்க வந்துட்டாரா அல்லது எமன் வந்துட்டாரா வருதுன்னா அல்லது இந்த அன்பு தேவத்தையோ வாயு தேவத்தையோ யாரா இருந்தாலும் ஒரு நிச்சயமா தெரியாது. என்ன காலன் காலாதி காலன் இருந்தாலும் எல்லாரும் பேசிட்டாரா ஊரை அடிச்சார். வாழ நினைச்சா கிளம்பலான்னு நினைச்ச போது வந்து ஆஹா ஊரை போய் அவசரப்பட்டு எரிச்சிட்டோம். ஊர்னா இந்த லங்கையில ராவணனுடைய அந்த ஆர்மி கேம்ப் முழுக்க அடிச்சிட்டார். அந்த இடத்துல சீட்டை வச்சுன்னா தேவிக்கு என்னாச்சும்னு ஒரு கவலை வந்து அவசரப்பட்டுட்டோம் பத்தியா. அவசரப்பட்டுட்டா உதா அண்ணா ஊரையும் அழுநேன்னு கவலைப்படும் பொழுது மேல ஆபாசத்து சித்தர்கள்லாம் பேசி சொன்னானா உண்மையே வெளியே சீட்டை இருக்கிற இடம் வந்து எழுதப்பட்டா அப்படின்னா ஆஹா எதுவும் இல்லையாவது அன்னைக்கு வச்சுக்கணும். அம்மாவோட அவசரத்தால எதுவுமே அதை வச்சுக்குமா அப்படின்னு சந்தோஷப்பட்டாரா. உபசிஷ்டன் தேவி மறுபடியும் ஆட்சி வச்சு அம்மா நீங்க போறச்சே சொன்னேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டேன். வீரனுக்கு ரெஸ்ட் என்னவோ அது நல்லா வீட சாப்பிட்டதெல்லாம் பண்ணி ரெஸ்ட் எல்லாம் முடிஞ்சுட்டு இப்ப தலைமையே போயிட்டு இப்ப வந்துவோம் அப்படின்னா ஒரே தாவல தாவி எழுதி இந்த பக்கம் வந்தா எல்லாருக்கும் விஷயத்த சொன்னாங்க. எல்லாருமா விஷ்ணு வந்து சேர்ந்தார்கள். அவங்க ஏற்கனவே சுத்தி மகாராஜா வந்து ராமரை பேசிட்டா இவனா உள்ள வரக்கூடிய பௌஷம் பார்க்க உடனே சொல்லிட்டாரா உத்தா சீதா அப்படின்னு. சீதை பார்க்கப்பட்டால் நினைச்சா அண்ணன் அண்ணன் ஆஞ்சநேய சுவாமி தான் வருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்கேருந்து வந்து எல்லாரும் முஸ்தாபிதா காணப்பட்டா சீதை முஸ்தாபிதான்னா கண்டே சீதையை அப்படின்னு நான் சொல்றேன். அது சீதையைன்னு சொல்றேன்னா ராமர் கண்டே சீதையை அவாவா வரும் பார்க்கவேணும் ஆஞ்சநேய சுவாமி எல்லாரும் கண்டே சீதை கண்டே சீதையை. உடனே ராமன் வந்து அடுத்த கொஸ்டின் சீதா வந்ததே தேவி கதம் ஜமை வர்த்ததே ஒரே கேள்வி நான் சீதை எடுத்தீங்கன்னா நல்லது எடுத்தேன். சீதை சுரசான ஆயிடுச்சுலாம் இந்த கொஸ்டின் கொஞ்சம் தப்பா இருக்கு. அதனால டிஹெச்டி பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு கொஸ்டின். யாரு டிஹெச்டி பண்ணுவாங்க சீதா புத்தாங்க கோவிலனா அம்மா இருப்பாங்க. அதுதான் அவங்களோட சீதா புத்தாங்க கோவில் கோவிலன்னு டிஹெச்டி பண்ண எக்ஸ்பர்ட். சீதா புத்தாங்கத்தை எக்ஸ்பர்ட் இந்த ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு எல்லாரும் ஆஞ்சநேய சுவாமி அவரை கூட்டு வந்து ராமர் இடத்துல வந்து நிறுத்தினே
சீதை எப்படி இருப்பா அப்படின்னு அவர் என்ன பண்ணாரா, பிரணம்ய சிரசா தேவி சீதாயே திசாம்பதி சீதாதேவி இருக்கக்கூடிய தெற்கு திசை நோக்கி நமஸ்காரம், தெற்க பார்த்து நமஸ்காரம் கூடாது, அதை பிரேக் பண்ணிட்டு நமஸ்காரம் அங்க இருக்கிற தேவி அப்படின்னு அதையும் பிரேக் பண்ணிட்டு வயசுல ரொம்ப பெரியதான ஆஞ்சநேய சுவாமி குழந்தையான சீதை அதுக்கு குழந்தை மாதிரி வயசு ஆகுது, அவளை நமஸ்காரம் பண்றாருன்னா அந்த ஒரு ஆக்ஷன்ல காமிச்சாங்க அவள் எப்படி இருக்காங்க. இது அனிர்வச்சனீயமான ஒரு சாரித்திரத்தில் இருக்கா. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும். நாம புரிஞ்சுட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னா சொல்லிட்டு தேவி அழைச்சி நடணும், எல்லா வீரர்களையும் அழைச்சி சுக்ரீவ மகாராஜா தயாரா இருக்காருன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அம்மா கடையிலே சுமாரான ஒரு ஆளுக்கு தான் மெசேஜ் கொடுத்து அனுப்புவா, நானே வந்துட்டேன்னா வரணும் என்னமோ சொல்லிடுறது ஒவ்வொருத்தரையும் மெசேஜ் சுக்ரீவ மகாராஜா வந்துருக்காருமா சொன்னே சுக்ரீவன் ஆமாமா அப்படின்னு மெசேஜ் முடிக்கிறாரு. ஆமாமா கரெக்ட் நீ சொன்னது போலாம் அப்படிங்கிறது யாராவது ஒரு மெசேஜ் கடைசியா ராமனுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற, நீங்க திரும்பி போய் ராமரோட பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அயோத்தியில சௌக்கியமா இருப்பேன்னு சொன்னேம்மா அப்படின்னு பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டார். இந்த காலத்துல இருக்க வந்து சீதாதேவி கதை சொல்ல ஆரம்பிச்சு ராஜா தசரதோனாமன்னு ஆரம்பிச்சார். அங்கே கதையை ஆரம்பிச்சு அந்த எப்படி தனுர்பாங்க எல்லாம் கதையெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் குரு ராமாயணம் வந்து கடைசியா பட்டாபிஷேகத்துக்கு முடிச்சா. இப்படி சொல்லி நான் கேட்ட உடனே அந்த சீதம்மா ஓமயா பாபிரதீனவாசினா சிவாவிஷ்டாதி அபிப்ரசாதிதா ஜகாம சாந்திம் மம மைதிலாத்மஜா தவாபி சோகேன ததாபி பீடிதா. அந்த ஆரம்பத்துல மனசமாதாய மகானுபவம் அவர் இருக்கிறதுனால இந்த நாள் முடிவுல ஜகாம சாந்தியும் அமர்ந்தார் தேவி சாந்தி அடைஞ்சார். அந்த சாந்தி எங்க இருக்கிறதுனால அவருக்கு அந்த சாந்தி வரந்து என்னுடைய அம்மா சாந்தி அடைஞ்சான்னு சொன்னாரோ இல்லையோ இந்த வார்த்தைகளை கேட்டா ராகவன் கையை வச்சிட்டார். என்ன சுவாமி நான் என்னவா இந்த சீதம்மா சொன்னாங்க, நீ சொன்ன ஒரு வார்த்தை ராம சௌக்கியமா இருக்காது, அதுக்கு வீடு என்னதான் நான் பண்ணுவேன்னு சொன்னாலே சீதை சௌக்கியமா இருக்கா, சீதாதே உயிரோட சௌக்கியம்னா எனக்கு உயிரோட இருக்கா அப்படின்னு நீ வந்து சொன்னியே, இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு கைகளை விரிச்சானா. சீதாதேவியை பார்த்து சமாதானம் சொல்லிட்டு வந்ததுனால இந்த ராமனையும் இந்த லட்சுமணையும் மட்டும் இல்லவா குலத்தையே காப்பாற்றுவான். இத்தனை பேரை காப்பாற்றி நாம் என்னப்பா வீடான கைமாற நாம் மனம் அப்படின்னு ராமபிரபு கை வச்சுட்டாராம். ராமருக்கான் இருக்க முடியாதுதான், அயோத்தியை இந்த அம்மாரு பேர்ல எழுதி வச்சுக்கலாம். அவர் பண்ணிட்டு இந்த அயோத்தி வீடாகும் போகிற தேசம் கடனாளி இருக்கான், கடனை அவன் திருப்பி கொடுக்க முடியல, போச்சு வாசல் வந்து நிற்காது. என்ன சொல்லுவாங்க, அதே அனுமானம் சார் அப்படின்பாங்க. ஒன்னே கொடுக்க முடியாதுன்னா ஒன்னு அனுமானம் அப்படிங்கிற மாதிரி நானும் பார்க்கலாம். என்கிட்ட எதுவுமே நீ பண்ணீங்க இல்ல, அதனால என்னால கொடுக்க முடிச்சது கடைசியா என்கிட்ட இதுதான் இருக்குன்னு போய் ஆச்சரியம் கட்டிட்டார். அவ்வளவுதான் ராமபிரபு எல்லாரையும் தானே கட்டிக்கிறார். கடைசியா ஒரு ஆலயங்களை கொடுத்துட்டும் இதுதானு கட்டிட்டாரான இல்ல.
தத்தாக்கும் மகாத்மனா இந்த காலத்துல என்னால இதுதான்ப்பா கொடுக்க முடியுதா இருக்குன்னு இத கொடுக்குதா. எது அப்படின்னா அடியவன் எளியவனாகி காணாநிலங்கு கடற்பட்டு என்னையே அழித்து என்ன கொடுத்துட்டேன்ப்பா. கடைசியா தன்னை அடமான வச்சுட்டாங்க. அவர் விருப்பத்துக்கு தன்னை கொண்டு போய் அவர் ஆஞ்சநேயன் கையில போய் ராமர் இருந்தார். ராமர் கையில கொடுத்தாரோ இல்லை, ஆஞ்சநேய சுவாமி கட்டிட்டார். இன்னும் கட்டினார். ராமர் வேணும் எங்க இருக்கார்? ஆஞ்சநேயன் இருக்கார் அப்படிங்கிறது அண்ணா சொல்வா. நமக்கெல்லாம் ராமர் வேணும்னா அப்ப அவர்கிட்ட போய் எங்களுக்கு ராமர்னு கேட்டா ஒரு கைய பிடிச்சிருக்காரு, அந்த கையை திறந்து கொடுப்பாரா? கொடுமாட்டாரா? அதெல்லாமே பேக்கேஜ் தான். ராமாயணத்துல எல்லாம் பேக்கேஜ். பரதன் வந்து ராமர் பக்கம் அழைச்சிட்டு போறேன்னா போற வழியில ஆகாரம் கட்டில எல்லா வசதிகளோட ரஜனையோட ஜாம் 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 கூட்டிட்டு போவார். எல்லாமே ராமர் வந்து கோகுல தானம் பசுமதி தானம் பண்ணுவாங்க. கோபாலத்துல தானம் பண்ணி பசுக்கள் தீனிய தானம் பண்ணி அடுத்த பைசாவை பேங்க் டெபாசிட்ல போட்டு யானை கொடுக்குறதுல யானைக்கு யார் தீனி போடுறது? யானை கொடுத்து தானமா பிரச்சனையான்னு தெரியாது. யானையை மட்டும் கொடுக்க மாட்டாரு, யானையை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சேர்த்து கொடுத்தாரு. பேக்கேஜ் தெரியுதா ராமாயணத்துல? ராமாயணத்தை ஒரு குழந்தை 4 குழந்தை பண்ணணும், ஒரு கல்யாணம் 4 கல்யாணம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா 3 தான் கொடுப்பாங்க. 16 குணங்களை சொல்லி 16 குணங்கள் இருக்கக்கூடிய நரகம் உண்டான 64 குணத்தை சொல்லி அப்படி ஒரு இருக்காருமா அப்படிங்கிற ஒண்ணு கேட்டா 4 குணங்களா கிடைக்கும். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எது வந்தாலும் 4 கொடுத்துருவார். எதுவுமே இல்லாதவர்களுக்கு எதுவுமே கேட்டு வரல அப்படின்னா தர்மத்துல இருக்கணும். அத்த காமனைகள்லாம் இல்லாம தன்னையே கொடுத்துருவார். ஆஞ்சநேய சுவாமி கொடுத்த மாதிரி சுக்ரீவனுக்கு ராஜ்யம் மன்னன் வந்தார், ராஜ்யத்தில் இருந்தார். விபீஷனுக்கு ராஜ்யம் மன்னன் வந்தார், சுக்ரீவனுக்கு மனைவியை முதல்ல பற்றி கொடுத்தார், காமத்தை கொடுத்தார். அவனுடைய காமனைகள் பூர்ணமாச்சு. விபீஷனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார், அர்த்தம் பூர்ணமாச்சு. தர்மாவாக்கும் விக்கலாம் அர்த்தாவாக்கும் கேவலாம்னு முகம் முகன் முதலியவர்கள்லாம் தர்மத்தில் நிற்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுத்தாரு. ஆஞ்சநேய சுவாமிக்கு என்ன கொடுத்தாரு? ஆஞ்சநேய சுவாமிக்கே எல்லாம் இருந்தா இப்போ அப்படியே விட்டு அப்ப அவர்கிட்ட என்னத்தை கொடுக்கறது? அவர்கிட்ட ஒண்ணு கொடுத்தாரா? தன்னை கொடுத்தார். சரி கொடுத்துட்டார். நமக்கு ராமர் வேணுமே என்ன பண்ணுவார்? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு அண்ணா சொல்லுவா. அந்த இடத்துல ராமர் வேணும் யாரா இருந்தா ஆஞ்சநேய சுவாமி கையெடுத்து ராமர் கொடுத்தாங்க. கையை யூசன் பண்ணி நம்மளே அவன் 2 பேருக்கு நடுவுல சேர்த்து சொல்லலாம். ஒரு பக்கம் ராமச்சந்திரன், ஒரு பக்கம் ஆஞ்சநேய சுவாமி, ஒரு பக்கம் ஆச்சாரியம் அப்படின்னு திகட்ட வச்சுக்கணும். துக்கு முக்கால வச்சுக்கணும். திகட்டாத இருக்கும் துக்கு முக்கால வச்சுக்கணும். அப்படி ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஆஞ்சநேய சுவாமி போஷிச்சுட்டு இருக்காரு நம்ம குடும்பங்களெல்லாம். அவர் ஒரு அருமையான ஆஞ்சநேய சுவாமியோட சாநித்தியம் பூரணமா இங்க இருந்து நம்ம எல்லாரும் ரட்சிச்சு இருக்கிறது ஆஞ்சநேய பாவம். நம்முடைய எழுந்தது இருக்கக்கூடிய மொத்த ஆஞ்சநேயர் இதயத்துல ராமரை வச்சுட்டு நீங்க அறிவிக்க சொன்ன அவருடைய சிரசு மேல ராமநாமம் ராமாயண லேಖனங்கள் எல்லாம் வச்சிருக்காரு. நம்ம வழிகாட்டு ராமநாமம் வந்து மனசமாதானம் சிஷ்யம். ராமாயண லேಖனம் மேல ராமாயண சரித்திரம் வந்து நம்ம வாழ வேண்டிய பாவம். அப்படி சோசியல் சர்வீஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி 2 இம்பார்ட்டன்ட். 2 சேர்ந்துதான் தினம் அப்படின்னு அதுக்கே சொல்லுவோம். வெறும் ஸ்பிரிச்சுவல் வெல்ஃபேர் இருந்தா நமக்கு ஒன்றுதான் ஆகும். எல்லாரும் சுத்தமா இருக்கும் அப்படின்னா ஒரு உற்சவம் இருக்கு. நமக்கு வந்து நிம்மதியா இருக்கிறது தனியா எல்லாரும் நிம்மதியா இருக்கணும். ஒரு உற்சவத்தை நடத்தி எல்லாரும் அன்னதானம் எல்லாம் பண்ணி நிறைய வந்து ஞானதானம் பண்ணி பஜனை ஒரு சத்சங்க தானம் பண்ணி எல்லாரும் சுத்தமா இருக்கணும். பரவாயில்லா சுத்தமா இருக்கணும். அது மூலமா அவங்க கனெக்ஷன் அந்த குடும்பங்கள்ல என்ன இருந்தாலும் பார்த்து எல்லாருமா சேரும் தர்மத்துல இருக்கிற அந்த கலாச்சாரத்தை கொண்டு அப்படிங்கிறது அபியுதயம். அது நாம் சரித்திரத்தை கேட்க வருது. அந்த சரித்திரம் வந்து அபியுதயம். நாம வந்து விஷயங்கள் எடுத்து தலைமையை வச்சிருக்கக்கூடிய பக்த ஆஞ்சநேய சுவாமி இப்படி அழகா இந்த அருமையான குடும்பம் கூப்பிட்டார். அப்பா ஆஞ்சநேய சுவாமி உற்சவத்தை அந்த பிரபாவம் சொல்லணும் அப்படின்னு சுந்தரகாண்டம் சொல்லணும் அப்படின்னா அந்த பிரபாவமே சொல்ல முடியல. சுந்தரகாண்டம் நிச்சயமா ப்ரோக்ஷன் கூட பண்ண முடியாது. ஏதோ
அவர் கேட்டதுக்காக ஒரு ப்ரொஃபஷனலா சுந்தரகாண்ட ரீதியா அனுபவம் ஒரு இண்டெக்ஸ் மாதிரி ஒரு பார்த்து வச்சிருப்பாங்க. இப்படி இந்த நிலவில நல்ல குடும்பமா எல்லாரையும் க்ஷேமமா வாழ இருக்கும் பிரார்த்திச்சுப்போம். அக்கஸ்மாதா இந்த ரொம்பமா போச்சே உட்கார்ந்து ராமாயணத்தை அவள் குடும்பம் கூட சொல்லிமா கேட்கணும் இருக்காட்டி கூட காதுல இருந்து ராமநாமம் இல்லையா அந்த குடும்பம் கூட ராமத்தை வந்து செய்யும். அவள் எல்லாரும் சொல்லிமா இருக்கும் ஆச்சாரியம் ராமனுக்கு பிரார்த்திச்சு அமோகம் பலவீத்யந்தே அமோகஸ்தே பராக்கிரமஹ அமோகாஸ்தே விஷ்ணுதி அமோகாஸ்தே जय बोलो राजा विराज रामचंद्र महाराज की जय बोलो आंजनेय स्वामी की जय बोलो अयोध्या राम की जय बोलो चित्रकूट भगवान की जय बोलो रामायण भगवान की जय बोलो रघुनाथ महाराज की सीताराम